சொல்லுங்க பிரதர், ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் ஸோ என்னன்னா, இந்த இயர்ல வந்துட்டு பெரிய பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா, நல்ல படங்கள் வந்தது ரொம்ப லிமிட்டடா தான் வந்துச்சு. அது மூலமா மல்டி லாங்குவேஜ் படமா, இப்ப நீ சொன்ன மாதிரி குளோபல் அப்பீல் இருக்கணும், இல்ல இந்தியா லெவல் அப்பீல் இருக்கணும், பேன் இந்தியா ஃபிளிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சில படங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சம் படங்கள் லைகர் மாதிரி படங்கள்லாம் தொங்கிருச்சு. பட் ஐடியா என்னன்னா, இந்த ஸ்டாண்ட் அலோன் பிலிமா தமிழ் சினிமாவில் நல்ல டைரக்டர்ஸ் எடுத்த படமே வரலையா அப்படின்னு கேட்டா இது நிறைய வந்தது. பட் ஆனா அதெல்லாம் அன்ரெகனைசபிளா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, படம்லாம் ரொம்ப, அதாவது வாட்சபிள் அப்படின்ற ஸ்டேட்ல கூட இல்லாத படங்கள் நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அதனால பீப்புள் ஸ்டார்டட் ஃபர்கெட்டிங் திங்ஸ். இதெல்லாம் வந்துட்டு கெட்ட கனமா நினைச்சு மறந்துட்டு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இதை கன்சியூம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கே லிஸ்ட நம்ம யோசிக்கும் பொழுது, நெட்ல ரெஃபர் பண்ணும் பொழுது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அப்படின்ட்டு, இதெல்லாம் 2022 தான் வந்துச்சா, இவ்வளவு கிரிஞ்சு படம் வந்திருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதுதான் எனக்கே தோணுது, ஒருவேளை இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரீ கோவிட்ல எடுத்து போஸ்ட் கோவிட்ல ரிலீஸ் பண்ண படங்கள், கோவிட் அண்ட் ப்ரீ கோவிட்ல எடுத்து போஸ்ட் கோவிட்ல ரிலீஸ் பண்ண படங்கள் பாதி இதுல. அதனால இந்த மாதிரி இருக்கா, ரைட்டிங்க்கு டைம் இல்லையா, இல்லப்பா இந்த ட்ரெண்ட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஒரு ட்ரெண்ட்ல வந்துட்டு நிறைய மசாலா படங்கள் வரும், ஒரு ட்ரெண்ட்ல பேய் படம் வருங்கிற மாதிரி, இந்த ட்ரெண்ட்ல வந்துட்டு பீப்புள் வந்துட்டு போஸ்ட் கோவிட்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதனால நம்ம என்ஜாயபிளா படம் எடுப்போம்னு சொல்லிட்டு கோத்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி படமா பண்ணிட்டானுங்களோன்னு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன பெர்செப்ஷன் இருக்கு. அது டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் ஃபர்தரா நமக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டிஸ்கஸ் பண்ணுங்க. Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. நீங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க ஆடியன்ஸ். அதாவது என்ன சொல்றேன் வேணும்ங்கறாங்க, டீ குளிச்சுக்கங்கறானுங்க, ஃப்ளெக்சிங்கே வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேக்ட் தான். இப்ப நீங்க பாருங்க, வெற்றியோட படம் வரல, 2022ல வெற்றிமாறன் படமே வரல. அதுக்கு அடுத்தது லோகேஷ் கனகராஜ் படம் வந்துச்சு, அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயமா போயிருச்சு. இதே மாதிரி பெரிய பெரிய பேக் டிராப் இருக்கக்கூடிய பழைய ரொம்ப தொன்று தொட்ட டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பல கிரிஞ்சு படங்கள் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி வித் காதல்னு சுந்தர்சி படம் ஒன்று வந்துச்சு. சுந்தர்சி படம் அரண்மனையே வந்துட்டு, அரண்மனை வந்த ஜோன்ல எல்லாம் அது ஒரு பிலோ ஆவரேஜ் படமா இருந்தாலும் கலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆயிரும். ஏன்னா மக்கள் உள்ள அது வந்துட்டு என்ன சொல்றது, பீப்புள் கெட்டின் பண்றதுக்கான ஈஸியான ஃபிளிக்கா இருக்கும் சுந்தர்சி படம். நாங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் சரியா, சுந்தர்சி படம் ஆக்ஷன் ஒரு படம் வந்து தெரியுமா, விஷால் படம். ஆமா, அத பத்தி அவரே ஒரு ஷார்ட் போட்டு இப்ப எல்லாத்துக்கும் இது ஒரு குப்பை படம் சரியாது, இங்க கூட ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா ஹிந்தில அது பெரிய ஹிட் தெரியுமா. ஹிந்தில பைலிங்குவலா ஓடிச்சது, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ்ல பெரிய ஹிட். ஏன்னா சுந்தர்சி அந்த மாதிரி ஆள்றா, அவன் வந்து ஒரு மினிமம் கேரண்டி சரியா, அவன் அந்த படம் ஹிட் ஆகணுங்கிறது கிடையாது, அவன் பிரேக் ஈவனுக்கு மேல கொஞ்சம் காசு வந்தானே அதை சுருட்டிட்டு வர்ற மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அவனோட அந்த ஃபுல் மேக்கிங்கே ரொம்ப கொடூரமா இருந்தது அந்த காஃபி வித் காதல் தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட், நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அதான் காஃபி வித் காதல் ரொம்ப பிளண்டான ஸ்டோரி லைனு. அந்த படம் பார்க்கறது எதுக்கு பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் பிரதர். அது அந்த படம் வந்துட்டு ஒர்க் தோ வந்துட்டு அதுல நல்ல ஆக்டர்ஸை பேக் பண்ணி டிபிக்கல் சுந்தர்சி வைபுக்கு அந்த படத்தை மேக் பண்ணியிருந்தாலும் அது என்னன்னே தெரியல, ஒரு செம ஹாஃப் குக்கா இருக்கும் அந்த அது 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 ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி வந்துட்டு மாமனிதன் ஒரு படம் வந்துச்சு, சீனு ராமசாமி படம்லாம் எப்பவுமே வாட்சபிளா இருக்கும். இதுல வந்துட்டு நல்வினையா தீவினையான்னு தெரியலங்கிற மாதிரி இதுல நம்ம தலைவன் சேதலனை உள்ள போட்டு அவரு வந்து ஒரு மட்டமான ஹேர் ஸ்டைலோட உள்ள சுத்திட்டு இருப்பாப்புல, செம்ம ஆர்டிபிஷியலா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. ரொம்ப தேர்ட் ரேட்டட் பிலிம் மாதிரி இருக்கும் பார்க்க, ஒரு மாதிரி ரொம்ப பிலோ ஆவரேஜா பார்க்கும் பொழுதே உனக்கு வந்துட்டுனா உப்மா படத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த படம் எனக்கு சன் டிவில பார்க்கும்போது ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டீங்க பிரதர் நீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு படம். ஏங்க படம் அப்படியே சீரியல் மாதிரி இருக்குங்க அந்த படம், விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே சீரியல் மாதிரி தான் இருக்கும். ஆமா, எங்க அப்பா உட்காந்து ரசி பார்த்தாரு, என்ன படம் அப்படின்னு அப்பவே தெரிஞ்சு வச்சு மயிர் மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்னு. ஆமா, அடுத்து கொண்டாடும் வெற்றி பிரதர். என்னங்க இதெல்லாம் என்னன்னா நியாயப்புள்ள வேணாமாங்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது.
குடும்பங்கள் என்னங்க இது? கொண்டாடுறானுங்களே, நான் என்ன பண்றது? குடும்பங்கள் கொண்டாடுறானுங்க. அவனுங்களதாங்க போட்டு பழக்கணும். கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க இல்லையா வந்து இந்த படத்தை. அவனுங்களுக்கு தீபாவளி மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டாடுறதுக்கு வேணும் பிரதர், இல்லன்னா அவனுக்கு பஞ்சாயத்து ஆயிடுவானுங்க. டானை போட்டு கொண்டாடுன்னு கொண்டாடினானுங்க, இதை கொண்டாடிக்கிறானுங்க. அடுத்தது வந்துட்டு இதே இந்த லிஸ்ட் திரும்பி தொடரணும்னா, இல்ல எனக்கு வந்துட்டு மண்டை எரிப்பே ஏற்படுற அளவுக்கு இருக்கு லிஸ்ட். சோ அதனாலயே வந்துட்டு என்னடா இது படத்தை பத்தி பேசுற அளவுக்கு என்ன படம் இருக்கு. சில படம்லாம் மாப்பிள்ள எனக்கு இந்த மீம் தான் ஞாபகம் வருதா, இந்த படத்தெல்லாம் கலாய்க்கிறதுக்கு கூட எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி. வடிவேல் மூஞ்சி பாத்துட்டு ஜட்ஜ் வந்துச்சு அப்படின்னு இருக்கிறாரு. கரெக்ட். இப்போ நீ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லெஜெண்ட கிளிக்கணும்னு நினைச்சா கிளிக்கலாம், ஏன்னா அதுல நல்ல கிரிஞ்ச் ஒர்க் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த படம்லாம் எப்படி இருக்கும்னா இட்ஸ் ஃபெயிலிங், இட்ஸ் ட்ரௌனிங்கிற மாதிரி இருக்கும். நீ படம் பார்க்க பார்க்க அப்படியே நல்லா மொழிகிட்டு இருக்கும் படம் உள்ள. ஆமா, நீ எடுத்தோடனே வந்து இவனை போட்டு அடிச்ச தெரியுமா, லைக் என்ன யார சொன்ன, சுந்தர்சியை வந்து சொன்ன தெரியுமா, காஃபி வித் காதல வந்து சொன்னல மொக்கப்படம்னு. எனக்கு வந்து அது மொக்கப்படமாவே தோணலடா. எனக்கு வந்து என்னன்னா, நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எப்படி தரமா ஒண்ணும் வர போறதில்ல அந்த ஆளோட லாஜிக் என்னன்னா, இல்லங்க அதான் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா தேர் பி சம்திங் அதர் பெட்டர் இல்ல. ஏங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ட்ராஜடி கொடுக்கறது தப்பு இல்லங்க. அரண்மனை மட்டும் இப்ப நின்னுதுல காமெடி, அதுவும் ட்ராஜடி தான். தோ இட்ஸ் ட்ராஜடி, அதுல போனா ஒரு பிலோ ஆவரேஜான ஃபிளிக் பார்த்துட்டு மூட்டை எந்திரிச்சு வரலாங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா படம். அப்படி கூட இருக்காது. ஆமா உனக்கு இல்ல, இப்போ மினிமம் கேரண்டியா இருக்க படம் மொக்கையா போனா பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு ட்ரிப்ல மொக்கையாயிருச்சு படம் அப்படின்னு சொல்லி விட்டு கிளம்பிடுவாங்க நீங்க. ஆனா நல்ல நீ வந்து பேக் பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிற ஆட்கள்கிட்ட இருந்தே குப்பை மாதிரி படங்கள் வந்ததுங்கிறதான பிரச்சனையா உனக்கு. ஆமா இப்ப பாருங்க, நான் அடுத்த ஒரு படம் சொல்றேன் பாருங்க. விக்னேஷ் சிவன் அஜித் குமார் வச்சு படம் பண்றாருங்கிறாரு. என்ன தைரிய டேஷ்ல அஜித் குமார் ரைடு போன நேரத்துல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனது அஜித் குமாருக்கு தெரியல நினைக்கிறேன். கெரியர்ல இருந்து தூக்கி இருக்காப்ல. காத்து வாக்குல 2 காது. இல்ல எனக்கு தெரிஞ்ச அஜித் படம் வேணாம்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் இதுவாதான் இருக்கும். இல்ல இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்துல எல்லாம் வந்து டைரக்டர் பேர்லாம் தூக்கிட்டு வரும், அனிருத் பேர் மட்டும் போட்டுருக்கலாம். சன் மியூசிக் மாதிரி அனிருத் பாட்டுக்கு வேண்டி உட்கார்ந்து பார்த்த மாதிரி ஆகி போச்சுங்க இந்த படம் எல்லாம். வெறுப்பா இருக்குங்க. ஏதோ சமந்தாக்காகவும் அனிருத்துக்காகவும் பார்த்து சிம் பண்ணிட்டு இந்த படங்கள் இது. காத்து வாக்குல 2 காதல் என்ன சொல்ல வருது? இல்ல ஃபன் ஃபேக்டர்னா இந்த பாதி லிஸ்ட்ல சேதன் எல்லா படத்துலயும் இருக்காருங்கிறது ஒரு பெரிய அஜெண்டா. இதுல வந்து எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, எப்படி வந்துட்டு லிரிக்ஸ் கெட்டு போனதுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு காரணம்னு சொல்லி இப்ப பேசுறாங்க இல்லையா வலைதளங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு படங்கள் வந்துட்டு பிளாப் ஆகிறதுக்கு வந்து முக்கிய காரணம் சேதனா இருப்பாரோன்னு எனக்கு ஒன்று தோணுது. படப்பொச்ச வந்து கரெக்டா இதுதான் கான்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து மக்கள் கன்சியூம் பண்ணா ஏதோ ஒர்த் வாட்சிங்கா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காம குப்புன்னு உள்ள ஓட்டு ஃப்ராசி கேப்ல டீ பவுடர் கேப்ல ஒரு படம் பண்ணிட்டு போறது. அதுக்கப்புறம் விக்ரம்ல வந்துட்டு டக்குன்னு சந்தனத்துக்கு தங்கப்பல் கீழ் இருந்துச்சுன்னா அந்த கேப்ல போய் ஒரு படம் பண்றதுங்கிறது வந்துட்டு பண்ணா இந்த மாதிரி பொல்யூட் ஆயிருதுங்க சினிமா. தோ ஹி ஹஸ் பொட்டன்ஷியல் டு டு லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், பாக்குற நமக்கு வேணும்ல அந்த இது, நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இல்ல பயங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு வேண்டாம்ப்பா எத்தனை 150 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முத்துனா விட்டுருனா அந்த மாதிரி இருக்கு. நான் முத்துனாதான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காத்து வாக்குல 2 அது கோர் ஐடியாவே அது ஒர்க் ஆகலைங்க நிறைய பேத்துக்கு. என்ன விக்னேஷ் சிவனே ஒரு குளறுபடியில இருக்கிறாப்புல. இல்ல மாப்பிள்ள அந்த படத்துல வந்து நான் வந்து உள்ளூர் ஆட்டக்காரன் விஜய் சேதுபதி விட்டுரு, வெளியூர் ஆட்டக்காரன் இவரங்க பாத்தியா இந்த டைரக்டர், அவனதான் புடிச்சு குழப்பேன். ஏன்னா அவன் என்ன பெரிய புளுத்தின்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் கேக்குறேன் பர்சனல் அட்டாக்ல இறங்குறேன் பஸ். எனக்கு பர்சனல் அட்டாக் தான் வேணும், நான் பர்சனல் அட்டாக்ல இறங்குறேன். எனக்கு புரியலங்க. ஒரு படம், அந்த படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சொல்றான் இந்த மாதிரி 2 பொண்ணுங்க ஒருத்தனை வந்து லவ் பண்றாங்க, 2 பேர்த்தையுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணுவான், இது வந்து இவன் என்ன உலக புது கதை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, ரஜினி படமே வந்திருக்கு வீராவது எல்லாம் வந்திருக்கா. அவர் நடுவுல லாக் ஆயிட்டாருங்க, ரைட்டிங்லயே லாக் ஆயிட்டாருங்க. அவருக்கே தெரியல இப்ப நம்ம இப்ப இது கரெக்ட்னு பேசுறதா இது கரெக்ட் தப்புன்னு பேசுற கான்டென்ட்டே கிடையாது இல்லையா. ஒண்ணுமே இல்லைங்க, அவரே ஒரு லூப் உள்ள மாட்டிப்பாப்புல போயிடுவாப்புல. சிம்பிள். இந்த படத்தை நீ பாக்யராஜ் மாதிரி டீல் பண்ணா ஹீஸ்ட் படம் மாதிரி 2 பேர் திட்டு இருந்து தப்பிச்சு கடைசியில எப்படி தப்பிக்கிறான், கடைசியில எப்படி பண்ணியா முடியுதுன்னு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா விக்னேஷ் சிவன் ஷோஸ் த புளுத்தி பார்ட். புளுத்தி பார்த்த வந்து சூஸ் பண்ணிட்டு கடைசியா நான் புளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காத்து நீளம் நீர் ஆகாயம்னு இந்த அறிவிக்கிறது விஜய் சேதுபதி பேசிட்டு இருப்பான் தெரியுமா.
இது எதுவும் 2 பேர் நைட் ஒரு நாள் ஃபுல்லா கஞ்சா குடிச்சிட்டு நைட் ஒரு நாள் இது நல்லா இருக்குல்ல பிரதர், நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு எழுதுன மாதிரி இருக்கும் அந்த டைலாக்லாம். என்ன பாதி அது விஷயம் என்னமா அப்படிதாங்க பேசிட்டு இருக்கும். இருக்கீங்கிற மாதிரி இருக்கும். உனக்கு அல்ட்ரா ஹாஃப் பேக்டு பிலிம்ல ஒண்ணு வந்துட்டு காத்து வாக்குல 2 காதல், இவ்வளவு ஏன்னா பூர் ரைட்டிங் உனக்கு எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உனக்கு வந்து எப்படின்னா காத்து வாக்கு 2 காதல் மாதிரி ஒரு கேவலமான பேசிங்ல இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு படமே கிடையாது மாப்ள. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி இருக்கும். எனக்கு அவன் மேல பர்சனல் ஒண்ணு இருக்கு, அதனால கொஞ்சம் ஓவரா இதாயிட்டு இருக்கேன். ஓகே, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னன்னா இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தை 150 ரூபா கொடுத்து போய் உட்காந்து பார்த்தா வெறும் அனிருத் மட்டும்தான். மேயர் அனிருத் எனக்கு என்ன சொல்லுவேன்னா, அனிருத்தை பேன் பண்ணணும் முதல்ல. பாதி படங்களை அந்த ஆள் தான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வளர்ப்பிட்டு இருக்கான். அனிருத் எல்லாம் படத்தை உட்காரவே முடியாது. அப்படி ஒரு பாட்டு போட்டு கொடுத்தோம்னா நம்ம அந்த ஐபிலேயே போயிடணும். என்ன பண்றது? அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கும், நயன்தாராக்கு ஒரு சிங் பாட்டு இருக்கும், நீ நான் பிழை அப்படி ஒரு பாட்டு வரும். ஏகப்பட்ட பாட்டு இருக்கு படத்துல, எல்லா பாட்டுமே ஹிட்டுங்க அந்த படத்துல. அதுதான் படத்துல 10 இல்ல இவ்வளவு ஏதோ தேத்துற அளவுக்கு கண்டென்ட் இல்லாதனாலதான் இவ்வளவு கேவலமா இருக்கு படம். பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு, 5 பாட்டு இருக்கு. அப்ப இது எல்லா பக்கமும் பாட்டு வச்சிடுறேன். ஓட்ட தெரியாது. அதான் சொல்றேன், நீ சும்மா திடீர்னு ரேண்டமா யோசிக்கும் போது ஏதோ ஒண்ணு ரேண்டமா சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியல இந்த படம். இதுல இருக்கு அந்த இந்த சைல்டு எல்லாம் வருது பாவமா, என்னென்னமோ ஒண்ணு வச்சிருக்கான். நயன்தாரா அப்பா அம்மா இல்ல, உள்ள ஸ்ரீசாந்த் வேற வந்து கிரிஞ்சை மேலும் கிரிஞ்சு படுத்துறேன்னு சுத்திட்டு இருப்பாப்ல பஸ் ஸ்டாப்ல. வந்தாலும் வேற ஒரு பக்கம் ஹர்பஜன் சிங் டட்டி வாங்குறது பெரிய அடிடாது அவரோட ஃபிலிம். இப்ப நான் ஏதோ ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், சிக்கர் தவான் வந்துட்டு இருந்தான்டா அந்த படத்துல. சிக்கர் தவான் கபில் தேவெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பிரதர் பாத்தீங்களா பிரதர், அப்படியே செக்வே ஆகி இன்னொரு மேஜர் காவியத்துக்கு வந்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு கிரிக்கெட்டர் வந்த ஒரு மேஜர் படம் இருக்கு, இர்ஃபான் படம். ஆனா அந்த படத்துக்கு நான் இப்ப போக மாட்டேன். நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பேச ஆரம்பிச்சேன்னு எடுத்துனே வந்து ஒரு வைப் அந்த ஒரு 30வது 40வது நிமிஷத்துல வந்து உச்சஸ்தானத்துல பேசுங்க தெரியுமா, அப்பதான் கோபுரம் வருவேன். ஒவ்வொரு ரசிகனும் கொடுப்பான் பாரு சவுண்ட் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, எனக்கு அவ அஜய் ஞானமுத்து மேலே அவ்வளவு வேரி மாப்பிளைக்கு. இல்ல அடுத்து நான் வரேன் பாருங்க. அடுத்து இல்ல ஏங்க இந்த லிஸ்ட் வந்துட்டு நெவர் எண்டிங். 2022 was so unnoticed. இவனால அப்படியே மறைஞ்சு உள்ள பதுங்க பாக்குறானுங்க, எல்லாம் பிரின்ஸ் பின்னாடி பதுங்க பாக்குறானுங்க. வீட்டுக்கு சட்டையை முடிச்சுட்டு கோத்தா வாடா இங்க அப்படின்னு இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்குது ஒரு ஒருத்தர். அடுத்த ஒருத்தர் வராம பாருங்க, நம்பால ஹரி. இவன் ஒருத்தர் தான் இந்த லிஸ்ட்ல வச்சு கொஞ்சம் டைல்யூட் யானைன்னு பட்டம் பண்ணி தூக்கி போட்டு மிதி பந்தாடிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொல்ற மாதிரி இவன் தான் இதுக்கு இல்ல கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மேட்ல இருக்கிற, இந்த லிஸ்ட்லயே டைல்யூட்டட்ல இருக்கிற ஆளு. டாலரபிள் ஷிட். பட் என்னன்னா அது ஐடியாலஜியா ரொம்ப சீப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பெண் ஒரு சின்ன சிறுவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த அந்த சீன்ல நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல. யானை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சா ஓடிடில ரிலீஸ் ஆச்சா? ஏங்க தியேட்டருங்க, நல்லா தியேட்டர்ல மிதிக்கிறாருங்க, யானை மாதிரி மிதிக்கிறாருங்க அருண் விஜய் போட்டு. ஆனா ஒரு கன்னி ஷாட் ஃபைட் எடுத்துக்கோண்டா நல்லா தான்டா இருக்கும். ஏங்க அந்த படத்துல நீங்க இந்த ஐடியாலஜி மிஸ் பண்ணிட்டீங்க. இவரோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணுவாரு, அவன் தங்கச்சி லவ் பண்றான், அது இவனை பார்த்து கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக இவன் போய் பிரியா பவானி சங்கர்ட்ட பிரேக்கப் பண்ணிட்டு வருவான்டா. என்ன எனக்கு புரியல இது என்ன இது வந்துட்டு ஜாதி அரசியலை விட ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்து இப்பவே எல்லா படத்தையும் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா பாட்காஸ்ட் கேட்கறவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து சும்மா ஒன்னா வந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு குட்டி இது மாதிரி சிந்தசிஸ் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டீப் டைவ் பண்ணி ஒவ்வொரு படமா புடிச்சு கிளிப்போம் இல்லையா? ஆமா, முக்கியமான படங்களுக்கு கிளிப்பு உண்டு. ஓகே இருக்கு ப்ரோ. ஏன்னா அடுத்து வர படங்கள்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்கும் ப்ரோ. இந்த லிஸ்ட் வந்து நெவர் எண்டிங் ப்ரோ. இல்ல பிரதர், எனக்கு வந்து மண்டேல இந்த இது மாதிரி உட்காந்துருக்கேன் நான். இப்ப இந்த நேர்கொண்ட பார்வையில அஜித் டேப்லெட்டை போட்டு உட்காந்துருப்போம் தெரியுமா, இப்ப அவன் பக்கத்துல போனீங்கன்னா மொத்த கோவத்தை இறக்கி விட்டு போயிருவான்டாங்கிற மாதிரி 2-3 படம் வந்து போயிட்டு இருக்கு. மொத்த கோவத்தை இறக்குற அந்த படத்துக்கு மேல வாங்க. இருங்க இப்ப அடுத்து நான் ஒரு படத்தை இறக்க போறேன். அந்த படத்தோட லிஸ்டிங்லயே வந்து அந்த படம் ஒரு டேஞ்சரஸான ஃபிளிக். இந்த பிலிம் பை கார்த்திக் நரேன், மாறன் ஒரு படம் வந்தது. இந்த படம் வந்துட்டு எதுக்கு வந்தது? நல்ல வேலை தியேட்டர்ல இல்ல. ஏன் வந்தது? ஹாட்ஸ்டார். மற்றும் ஒரு காவியம் பை ஹாட்ஸ்டார்.
ஹாட்ஸ்டார். நீ நீ எல்லாம் அப்படியே நீ ஏன் போயிருங்கிற மாதிரி ஓட்டுன்னு ஏதோ ஒரு படம் வந்து தெரியுமா? அந்த மாதிரி இல்லடா எல்லாம் தட்டி இந்த விடுங்க. இந்த இதுல எல்லாம் ஏங்க போன ஓட்டு சந்தையில. 2022 தானே நயன்தாரா ஆமா படம்? ஆமா ஆமா ஆமா, அதுவும் ஹாலிவுட் ஹாட்ஸ்டார் கண்ட்ரி. தானே. ஆமா. அதான் சொல்றேன், இந்த சந்தையில எல்லாம் வந்து கூறு ஓட்டி போனேன் தெரியுமா, காய்கறி எல்லாம் ஒரு மாதிரி இதானதுக்கு அப்புறம் கூறு குப்பை ஓட்டு படம் மொத்தமா தெரிஞ்சு 10 ரூபாய்க்கு வித்து எடுத்துக்கங்கிற மாதிரி வச்சுக்கிறது. கூறு ஓட்டு வாங்கிட்டு வந்துடும் போல ஹாட்ஸ்டார். ஆனா சர்ப்ரைசிங் பிச் என்ன தெரியுமா, நம்ம ஒரு படத்தை விட்டோம்டா 2022 சூப்பர் படம், இந்த ஒரு போலீஸ் ட்ரைனிங் படம் ஒண்ணு வந்துச்சேடா. ஏய் டானாக்காரன், அதை நம்ம அங்கேயே ரெஃபர் பண்ணிட்டாங்க. டானாக்காரன் நல்ல படம்டா சொன்னமா. டானா அந்த அது பாட்காஸ்ட்லயே சர்ப்ரைசிங்கா வரும். ஹாட்ஸ்டார்ல வந்து சர்ப்ரைசிங்கா அவனுக்கு வந்து ஆக்சுவலா இவனோட அது ஃபேஸ தியேட்டர்லயே பார்த்து பாக்கலாம், வாங்கிட்டானுங்க நல்லா மாப்ள. இருக்கும். இல்ல புரியல, நான் என்ன சொல்றேன்னா இந்த சிவாஜி பேரனோட ஃபேஸ பார்த்து எப்படி இருக்கும் வாங்கி இருக்கிறானுங்க. சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்தது. இல்லங்க, அன்னைக்கு தீபாவளி மாதிரி ஆக்சுவலா கொண்டாடிருப்பானுங்க. அவனை அந்தால பேஸ் பண்றதுல சங்கட்டமான விஷயம் தெரியுமா? எவனுக்குமே அவன் பேர் ஞாபகம். சிவாஜி பேர பிரபு பையன், எங்க விக்ரம் பிரபு அவன் பேரு. எத்தனை படம் எடுத்தாங்க அடே. இதுல பண்ணுல அவன் இதுல வேற வந்துகிட்டு இருக்கான் பொன்னியின் செல்வன்ல. ஏங்க சிவாஜி பேர வராம பாருங்கன்னு ஒருத்தர் கத்துருக்கான் பின்னாடி. டேய் மொத்தம் 3 ஷாட்டி தாண்டா வரான் அதுல. பார்த்திபன் இன்னொரு ஃபன் என்னன்னா ப்ரோ, அவன் பேரையாவது ஒரு 10 இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கலாம். அவன் பேர் என்னன்னு பொன்னியின் செல்வன் படிச்சவனு கூட தான் தெரியுது, பார்த்தவன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் சிவாஜி பேரை வந்தா அவன் பேர் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறானுங்க. பிரபு பையன் வந்தாங்க பேரு அப்படின்னு தலைவர் பின்னாடி இல்ல பின்னாடி ப்ரிவியூஷுவலா பாத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பேசிட்டு தான் அப்படியே இருட்டுக்குள்ள மறைவான்னு நினைக்கிறேன். மை ஹோல் லைஃப் இஸ் வித்துறாங்கிற மாதிரி. பாவமா இருக்கு. நல்ல படம்டா டானாக்காரன், நல்லா இருந்துச்சா எனக்கு. அதாங்க டெபியூட்டன்டே ரொம்ப கம்மி, வந்த டெபியூட்டன்ட்லாம் கொஞ்சம் டீசென்ட். லவ் டுடே டானாக்காரன்லாம் சூப்பர்ல. இந்த அனாலஜி செமையா இருக்கு. டெபியூட்டன்ட்டா வந்த நிறைய பேர் ஆக்சுவலா நல்ல படம் எடுத்திருக்கானுங்க. செல்ஃபி தான் ஓட்டு நல்ல படம் தான். பண வெறியில சுத்திட்டு இருக்க பல பேர் வந்து கேவலமான படம் எடுத்து சுத்திட்டு இருக்கானுங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அடுத்த ஒரு படம் எடுக்கிறோம் பாருங்க, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கோ டைலாக் ரைட்டர், கோ ஸ்கிரீன் பிளே ரைட்டர். இல்ல வந்து எத்தனாவது 5வது ஸ்கிரீன் பிளே ரைட்டர் என்ன தெரியாது. பட் தேர் இஸ் சம் லிங்க் பிட்வீன் திஸ் கை அண்ட் லியோ அண்ட் விக்ரம். குளு குளுன்னு ஒரு படம் வந்தது. ஐயோ கேட்கும் போதே குளு குளுன்னு இருக்குதுங்க மனசு. அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டே தியேட்டர், நான் சந்தான படம் நான் ஃபர்ஸ்ட் டே போவேன். அது ஒரு சின்ன ஃபெட்டிஷ். அது போய் நான் ரொம்ப செருப்படி வாங்கிட்டேன் ப்ரோ. ரொம்ப இவன் பெரிய ஆள் சனா ராக்குடு. இல்லடா நான் மண்டைக்குள்ள ஒரு 3 படம் ஓடிக்கிட்டே இருக்கு, மொத்த கோவத்தை இறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அதுல ரெண்டாவதா இருக்க படம் இந்த படம். சரியா? இந்த படம் என்னன்னா இந்த ரத்த இதுல இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பொம்மை நாயை கொண்டு இப்ப உதைப்பாரு தெரியுமா சொல்றானோ அந்த அந்த மாதிரி வந்து தலைவனை எடுத்துட்டு புதைச்சிடணும். எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த படத்துல அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் உனக்கு வந்து எதுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோன்னு இருந்தேன் போல தியேட்டர்ல. நான் கவனிக்கல அது. சரியா? நான் பாட்டு போன் யூஸ் பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அக்கா வீட்டுல அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் இல்லையா, அதனால பாட்டு போட்டு உட்காந்துட்டேன். டேய் பொம்மை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்டா அவன். பொம்மை நாய் அது ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லி வடிவில் ஒரு நாய் தூக்கி போடுவது தெரியும் மாப்பிள்ள. நீ இப்போ சிம்பிள், இப்போ உனக்கு வந்து இதை வந்து அந்த டைரக்டர் யோசிக்கல, அந்த எடிட்டர் யோசிக்கல, யாருமே. ஆனா நான் அதை எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன், நாய் செத்து கொஞ்ச நாளாகி விரைச்சு போச்சா? டே மாப்பிள்ள அவன் எடுத்து குளிக்கல வைக்கிற ஷாட் வச்சிருப்பான். டே லூஸ், அதுக்கு ரிவர்ஸ் ஷாட் வச்சு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? அது போச்சதுக்கு அப்புறம் அந்த ஷாட்டை போட்டுருக்கலாம்ல. மாசம் நான் இருவார் சென்சார் பண்ணிடுவாப்ல. ஐயோ நம்ம பண்ணிருக்கோமே, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோமே பிரதர், நோ மோர் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்படி சொல்லி. அதான் இல்ல நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம் தெரியுமா, கீழே ரத்தக்கரை வடிஞ்சா பொளந்துருவோம் டைல்ஸ் ஓடுற சொன்னதுனால ஃபுல்லா பிளரிங் பண்ணிடுவோம். பஸ் அந்த மாதிரி சிகப்பு பிளர் பண்ணிடுவோம். கோர் இன்டர் ப்ராசஸர் பண்ண விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கும் அது. பாவம் இந்த விக்ரம் விஎஃப்எக்ஸ் பண்ண டீம் கூப்பிட்டு. எனக்கு என்னன்னா இப்போ இந்த ரத்தகுமார் இருக்கான்ல, இவன் இந்த இந்த காஷ்மீருக்கு இப்ப போயிருக்கான். எதுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியல, படத்துக்கு எடுத்திருக்காதான் இருக்கும். அங்க போய் போட்டோ போடுறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறான். இந்த இந்த விஜய் சேது உயிரோடு இருக்காங்கிற மாதிரி போட்டோ போடுறது எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு காஷ்மீர் போறேன், ஆமா பெரிய இந்த வாருக்கு போயிட்டு இருக்காரு. காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை. அதுக்கு போட்ட எஃபர்ட் இல்லங்க, அதுக்கு போட்ட எஃபர்ட்டா இல்ல இந்த இன்டர்வியூல பேசுறதுக்கு போட்ட எஃபர்ட் 5 வயசா போட்டுருந்தா இல்ல கொஞ்சம் டெடிகேஷன் தான் நீ அந்த ஷாட் வச்சிருப்பியாடா? குளுகுளு மாதிரி ஒரு படத்தை எப்படி நொமேட் தான் எப்படி இருக்கணும்னு சொல்லி கரெக்டா அதுல சந்தானத்தை இது பண்ணிருப்பாரு பாருங்க.
டேய் நான் என்னங்கிறேன்னா உனக்கு சீரியஸா ஆக்சுவலி ஐம் கன்சர்ன் டுவர்ட்ஸ் ரத்னகுமார்ரா, அவனுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்கா அப்படின்னு. ஏன்னா நீ ஒரு குப்பை படம் எடுத்திருக்கிற, அப்ப குப்பை படம் எடுத்த ஒரு இதுல இருப்பல்ல, டிப்ரெஷன்ல இருப்பல்ல. ஹீரோயின் மாதிரி சொல்றீங்க, நீ டாக்டர் பாக்கணும்டா. ஆமா மாப்ள அந்த மாதிரிதான் இருக்கு. குப்பை படத்தை எடுத்த ஒரு இதுவே இல்லாம சுத்திக்கிட்டு அடுத்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கானே, எவ்வளவு எங்க ராஜா போயிட்டு இருக்க நீ? ஒரு கருமத்தை படம் ஓடிட்டு இருக்க இல்லையா? ஆமா, எனக்கு சிரிப்ப பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஆனா நான் அதுல ஒருத்தனை பாராட்டுறேன், என் தலைவங்க. படம் குப்பையோ போட்டு அடிக்கிறேன்னு இன்னொரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்டா மாப்பிள்ள. உனக்கு புரியுதா? ரத்னகுமார் இந்த சந்தோஷ் நாராயணன் போய் ஏதோ பண்ணிட்டான், சரியா? பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டான். இப்ப சந்தோஷ் நாராயணன் பைத்தியம் ஆயிட்டான். அவன் பைத்தியமாயி மியூசிக்ல வெறித்தனமா போட ஆரம்பிச்சு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா. இப்ப தசரால வந்து ஏதோ அதே மாதிரி டான்ஸ் ஆடுறான்டா. அதான் ஹிந்தி மியூசிக் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, நானி படம் வருது தசரா, அதுலயும் இதே மாதிரி ப்ரோமோ சாங் டான்ஸ் ஆடுறாரு. அடுத்து நம் தலைவன் ஆனா மியூசிக் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆமா, மாட்னா காலி மாட்னா வேற ஜாலி அப்படின்னு சொல்லி கெத்து காமிச்சான். செம மியூசிக்ங்க மாட்னா காலி. ஆனா அன்பரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான சாங்க்கு நாய புதைச்சாடுகிறாரு, பணம் புதைச்சிருக்கணும் அதுக்கு மேலாகிற மாதிரி. நாய் புதைக்கிறது அதை விட கெத்தான சீன் ரெண்டு பேரும் பாத்திருக்கீங்களா? அது பிரம்மாண்டமா இருக்கும். ரெண்டு பேரும் மாக்காங்குஞ்சி வருவானுங்க பாரு, பிரம்மாண்டமா இருக்கும் சீன். அந்த படமும் குலுகுலுவும் படம் கதை இல்ல. கதை வந்து நம்மளுக்கு எனக்கு ஞாபகமே இல்லை, எதுக்காக என்ன கருமுன்னு தெரியல. ஆனா எனக்கு படத்தை கிழிக்கணும், அவ்வளவுதான் என்னோட அஜெண்டா. அந்த படம் ஒரு பிரமாதமான படம். அதான் அதுல வந்துட்டு இன்னொரு லெஜெண்டா. இப்ப நான் ஒரு லெஜெண்ட சொல்லுவேன், இந்த லெஜெண்ட் இல்லாம இந்த லிஸ்ட் நீ முடிச்சாலே அருவாரோட வருவாப்ல. இரவின் நிழல் மியூசிக் பை ஆஸ்கார் அவார்டு வின்னர் ஏஆர் ரஹ்மான். இருக்கிறவன பத்தி வீடு தேடி வந்து அடிப்பாமாப்ல, இப்படி சொல்லக்கூடாது. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் த்ரில்லர். இப்ப சொல்லுங்க, இப்ப பேர் சொல்லுங்க, இப்ப பேர் சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் பார்த்திபோ இரவின் நிழல்னு சொல்லுங்க. இரவின் நிழல் சொன்னீங்கன்னா நான் இது சொல்றேன். ராதாகிருஷ்ணன் பார்த்திபனின் இரவின் நிழல்னு சொல்லு. மாப்பிள்ளை விருதா இவர் போட்டிருக்க சட்டை இருந்துங்கிற மாதிரி ரெப்ரசன்டேஷன். ஐயோ எனக்கு மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள அவன் சொல்லுவான் சரியா. படம் எப்ப சார் போடுவீங்க? அந்த மாதிரி ரஜினிகாந்த் வராரு, கமலஹாசன் வராரு, ரகுமான் வராரு, பிலிம் பேர் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது படம். எனக்கு படத்தை போட்டு அப்புறம் அவார்டு எல்லாம் கொடுக்கடா, ஏன்டா அவார்டை கொடுத்து படம் போடுறீங்க? மாப்பிள்ள நீ சொன்னதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த நான் கிராக் பண்ணிருக்கேன்டா. இந்த ரஜினிகாந்த் இருக்கான் பாத்திருக்கல, எப்படிங்க இந்த ரகுமான் சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா, ஒரு புகழ்ற மாதிரி. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எப்படிங்க இப்படி அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா. அதே மாதிரிதான் இதுக்கும் சொல்லுவான், சரியா? இவன் இந்த மாதிரி இல்ல அப்படி சொல்ல வரல நானு. ரஜினி வந்து இந்த மாதிரி டக்குன்னு டெம்ப்ளேட்டடா வச்சிருப்பான் போல. இந்த மாதிரி எந்த கிருமியாவும் டக்குன்னு சொல்லி இவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான்டா, இல்லன்னா இவனுக்கு இருக்க நோய் நம்மளுக்கு ஃபேண்டாஸ்டிக்ங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான் போல பையன். எனக்கு என்னன்னா இந்த இரவின் நிழல் படத்துல வந்து இவன் வேணும்னு தான் 1.5 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்கு படம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு சொல்ல, அப்பதான் 1/2 மணி நேரம் இவரை பத்தி பிடிச்ச முடியும். இல்ல அப்பதான் 1/2 மணி நேரம் இவரை பத்தி பிடிச்ச முடியும். அதாவது சுயசரிதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 1/2 மணி நேரம் கழிச்சு படத்தை போட்டா நல்லா தியேட்டர் போய் பார்த்தேன்டா. இந்த படத்தை வாழ்த்த வணங்கி இருக்கு. நான் தியேட்டர்ல போய் பார்த்தேங்க. அந்த அது காயம் ரகுமான் சிம்பிங் பண்றீங்க. காயம் பாட்டு கேட்டு போட்டு நான்லாம் வந்து ஐயோ தலைவா ஓடி வரேன் தலைவா, இதுக்கே 120 ரூபா கொடுக்குறேன் தலைவான்னு ஓடி வந்தேன். பார்த்தா அது இல்ல, எனக்கு அந்த படத்தை எப்பவுமே ஒரு சின்ன கேள்விதான் அந்த படத்தை பார்க்கும்போது வந்துச்சு. ஒய், ஏன் இந்த கதைக்கு ஏன் இல்லனா ஏன் இந்த கதைக்கு இல்ல இந்த மாதிரி கேள்வியை எப்படி எப்படியோ கேட்க, ஏன் இந்த கதைக்கு இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரிதான், ஏன் இந்த கதைக்கு இல்ல, ஏன் ஜெனரல், ஏன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே. இல்ல மாப்ள, நான் பார்த்திபனோட எக்ஸிஸ்டன்ஸே क्वेश्चन பண்றேன். ஏன் இல்ல நான் இப்படி, அதாவது நீங்க வந்துட்டு ஒத்த செருப்பு பார்த்துட்டு வெக்ஸ் ஆனாலும் நினைக்கிறேன்.
ஒத்த செருப்புலாம் எனக்கு நல்லா இருக்கும்டா, நல்லா பாப்பேன்டா. ஒத்த செருப்பு வாங்கி தலையை அடிச்சுக்கலாம்னு தோணுச்சா? நல்ல ஆமா, படங்க ஒத்த செருப்பு அது நல்லா இருக்கும். சொன்னது கேளுங்க, நானும் என் ஃப்ரெண்டு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், படம் முக்காவாசி ஓணும் பைத்தியம் ஆயிட்டானோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கு. என்ன ஆகுதுன்னா, இப்போ நீ இப்படி யோசிச்சு பாரு, ஒருத்தன் எந்த மாதிரியான ஒரு மென்டல் ட்ரிப்ல இருந்தான்னா, காயம் வந்து எவ்வளவு சூப்பர் சாங்கு, அந்த மாதிரி ஒரு சாங் போட்டு கொடுத்துருக்கான். அதுக்கு இவனே லிரிக் எழுதியிருக்கான், சரியா? பெரிய மாடல் எழுதியிருக்கான். கடைசியில என்ன வரும், உடல் உறுப்பை உடல் உடல் உறுப்பை பிறர் வாழ தந்திடு அப்படின்னு வருமா? இந்த படத்துல உடல் உறுப்பு தானத்தை பத்தி ஏதா இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு வருது? அதனால ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காண்டா, இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து சொல்லணும், இதுல வச்சிடலாம் சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காண்டா. சமுத்ரா எனக்கு புரியல மாப்பிள்ள, இவன் என்ன மாதிரி ஒரு ஆளு. ரொம்ப நாள் கழிச்சு டீகோட் பண்ணணும். எனக்கு சிரிப்பா அந்த சிங்கிள் ஷாட், இந்த சிங்கிள் ஷாட் அந்த டாக்குமெண்ட்ரி ஓடு தெரியுமா, 1/2 மணி நேரம். அதுல வந்துட்டு இந்த சக்சஸ்ஃபுல் ஷாட் வந்து நீங்க எல்லாம் ஓடுவானு தெரியுமா, இதுல இருந்து ஷாட் அச்சீவ் பண்ணிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது படத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு போய் எதுக்குடா, ஏன்டா, எப்படி இருக்க ஒரு மனிதனா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரே ஒண்ணுதான் தோணும் அந்த படம் பார்த்து வரும்பொழுது, எதுக்கு? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் விடையே கிடைக்காது அந்த படத்துல. அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வந்து இவன் கூட ஒரு சட்ட போராட்டம் போயிட்டு பாத்தீங்களா, ப்ளூ சட்டை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இது நான் லீனியர் ஃபர்ஸ்ட் படம் கிடையாது அப்படின்னு ப்ளூ சட்டை சொல்லி பெரிய பஞ்சாயத்து சட்டை வேற வந்து அசிங்கப்படுத்தி கரை பண்ணிட்டாரு. படத்தை கரை பண்ணி ராதாகிருஷ்ணன் பார்த்து இவங்களோட சாமி அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வகையிலதான் சாணிக் ஆயுதம்னு ஒரு படத்தை பத்தி நம்ம பேசணும். எப்படி அந்த படம் மாதிரியே நான் லீனியர் படத்தை லீனியரா கட் பண்ண பாத்தியா? இப்ப சாணில இருந்து சாணிக் ஆயுதம். நான் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தா, சாணிக் ஆயுதம் நல்ல படம் பிரதர். ஏஸ்தட்டிக்கலா நீங்க அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா எவ்வளவு சூப்பர் சினிமாட்டோகிராஃபி பிளஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பர்னர் வந்து தமிழ் சினிமாக்கு தேவை பிரதர். ஒரு ஸ்லோ பர்னர் த்ரில்லர் வந்து தமிழ் சினிமாக்கு தேவை. அது என்ன பெஸ்ட் டெபியூட்டன்ட்க்கு வந்து இவங்க செல்வாக்கு அவார்டு கொடுக்கலாம்னு இருக்கீங்களா? அதுக்கு இல்ல, கீர்த்தி சுரேஷ்க்கு அவார்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி உமா தர்மன் தமிழ் சினிமாவின் உமா தர்மன் கொடுக்கலான்னு இருக்கீங்க பட்டம். ஆமா 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 ஆமா. இந்த மாதிரி ஒரு கதை வேணா நல்லா இருக்கும். ஒரு சந்துக்குள்ள வந்து வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டிட்டு இருப்பானுங்களே, ஒரு கண்ணு தெரியாத சின்ன அப்பாவி பையனை வந்து மேட்டர் பண்ண பாத்தியா? எனக்கு பிடிச்ச சீன் வந்து இது பிரதர், அந்த எல்லா பசங்களும் வந்து இவ்வளவு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல, நல்லா இருக்கும் இல்லையா? அது வந்து ஆக்சுவலா வந்துட்டு இல்ல சீரியஸா ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ் மாதிரி இது சொன்னாங்களா அவங்கிட்ட? செல்வாஸ் ஆக்டிங் பீ லைக் மாஸ்டர் ஹிம்செல்ஃப். ஏங்க அத பார்த்து செல்வா ஃபேன்ஸ் எல்லாம் கீழே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறாரு, கொமால கணக்கு போட்டு பொழக்கிறேன்டா அவங்கள அப்படின்னு. இந்த புதுப்பேட்டையில தனுஷ வந்து சைக்கிள் 3 வீல் சைக்கிள் தூக்கிட்டு போகணும் தெரியுமா, டக்குன்னு அடிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி நம்மளோட பாட்காஸ்ட் இருந்து வேணா செல்வாவை தூக்கிட்டு போக சொல்லு, இல்லைன்னா அது வரைக்கும் கட்டி கொடுங்க அந்த ஆளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா. சிவ சிவாய அப்படல்லவா ஆண்டவரு கடவுள். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க அது பேரு? மெத்தட் ஆக்டிங் பண்ணி டிரான்ஸ் நிலை அடைஞ்சு வாய்க்கு வந்துட்டு மிமிக் பண்ண மறந்துட்டாப்ல. அவருதான் சோர்ஸ், பாடுற சோர்ஸ் மறந்துட்டு உட்காந்து பஜனை பாடிட்டு இருக்கிறாரு. அப்ப நல்லவா அது எஃப்எம்ல ஓடுது நினைச்சிட்டாரு. அப்புறம் மோகன்ஜி அதை ஜூம் பண்ணி நோட் பண்ணி, சார் நீங்க தான் சார் பாடவே செய்றீங்க. ஓ சாரி, நான் அது எஃப்எம்ல ஓடுது, நம்ம ஜஸ்ட் மிமிக் மட்டும் பண்ணா போது. அப்புறம் திரும்பியும் சரி இப்ப அடுத்த லைன்ல இருந்து பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாப்ல. இல்ல கேட்டிருப்பாரு, என் படத்துல எல்லாம் வந்து பாட்ட பாட மாட்டாங்க, மாண்டேஜ் தான் வரும். ஓகே அப்ப பண்ணிக்கங்க அப்படி. இல்லடா எனக்கு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சின்ன வயசுல பஜனைக்கெல்லாம் போனோம், எப்ப சாப்பாடு விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஏக்கத்திலேயே தட்டிட்டு இருப்போம் தெரியுமா, கை கடமை தட்டு வந்து அந்த மாதிரி ஒரு கடமை தட்டாதாங்க இருக்காது. அதுல அம்மாஞ்சி ஒரு கடவுள் சாமி புள்ள. ஐயோ ஐயோ, சாமி புள்ளையா? ஆமாங்க,
சாமி பிள்ளையா இருக்காரு அது. என் தாயும் அல்லவா. அந்த வாட்ஸ்அப்ல வரும்போது ஒரு அக்கா தமிழ் பேசிட்டு இருக்கிற அக்கா தலையில விட்டு கழுத்து இருப்பாரு. இந்த தாம்பாய் ஈஷா வருவாங்களே ஒரு அக்கா. ஆமா ஆமா, அவங்க வந்து அவங்களும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இப்ப ஃபுல்லா இன்டர்வியூ தான் பாக்குறது நம்ம. அப்படியா? அவங்களுக்கு அன்னைக்கு பீரியட்ஸாம். அன்னைக்கு வந்து அவங்க தலைகளா இல்ல இல்ல இது எப்படி இருக்கு எனக்கு திரும்பியும் ஏன் எதுக்கு இரவினல் மாதிரிதான் இருக்குது. எதுக்கு இப்ப இந்த கண்டென்ட் எனக்கு போடுவோம் அப்படிங்குது அந்த அம்மா. ஓ, தலையில அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நில்ல அந்த மாதிரி சொல்றியா? ஆமாங்க, ஸ்ட்ரெயின் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணிருக்காங்க அந்த ரோல. மோகன்ஜி படத்துக்கு ஸ்ட்ரெயின். மோகன்ஜி சொல்லிட்டாராம், எனக்கு தலைகீழா கட்டிதான் உங்களை இது ஒண்ணு அப்படின்ட்டாராம். காலத்தா இருக்கணும்னு இருக்கிறாப்புல இல்லையா? செல்வா முகத்தை தலையில பாத்துருக்காங்க அந்த அம்மா. இது ரொம்ப பெரிய இதுரா சேவிங் டே இது. நான் செல்வா முகத்தை கூட சேவ் பண்ணேன். என்ன மனுஷன்டா இருந்தாலும் சாணி காகிதம் படத்துக்கே படைச்ச மாதிரி இருக்கான்டா அவன். சரியான இது பேரு மறந்துட்டேன். நல்ல பேரு சாணி. அந்த ஆள் பேர் இந்த படத்துல சாணி காகிதம் ஹீரோ புரோட்டாகனிஸ்ட் பேரு. புரோட்டாகனிஸ்டோ ஆன்டாகனிஸ்டோ அது ஒரு திருப்பாடு. அதனால யாருமே அதுல கேஸ் பைடா அது துணை நடிகர் அதுல. டேய் நடி இது இருக்குடா, பேர் இருக்கு அந்த ஆளுக்கு ஒரு பேரு. கண்ணாயிரமா என்னமோ வரும். என்ன பேரு? வேட்டையானா வெட்டியானா வெட்டியானா? டேய் இல்ல, நல்ல பேர் அது. சரி விடுங்க. லெட்ஸ் ஸ்கிப் டு தி அன்னேம்டு செல்வராகவன் சாணி காகிதம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நேரா இப்ப வந்துட்டு திரும்பி நான் வந்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு வரேன். நம்ம இவர் இருக்காருல்ல 8 தோட்டாக்கள், அவரோட குருதி ஆட்டம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உனக்கு? குருதி ஆட்டம் படம் வந்தது அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட ஹிப்ஹாப் தாண்டவம். நல்லா இல்ல ப்ரோ அது படம், நல்லா இல்ல. நானும் பாக்கல பிரதர். நீங்க பாக்கல, நான் பார்த்து செத்தேன் இந்த படத்தை. ஆனா ஆக்சுவலா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பிரதர் எனக்கு. அப்புறம் ஏன் பாக்கல? இந்த அளவுக்கு பஜனை பாடக்கூடாதுங்க. நல்ல படம், நல்ல கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்காங்க பிரதர். என்னன்னு தெரியல பாருங்க, நம்ம சோகமாயிரும் அப்படியே வைபு போயிடுச்சு. ஆமா, அதை விட வந்துட்டு இன்னொன்று இருக்கு. இந்த படமும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இவனோடது அஸ்வின் சரவணோட கனெக்ட் அது என்னன்னு எனக்கு புரியல. ஷார்ட் பிலிமையா இருந்துச்சுங்க. அஸ்வினோட அந்த கனெக்ட் படம் வந்து பியூரா வந்து காசு எடுக்கணுங்கிற ஒரு முயற்சி தான்டா. எனக்கு புரியவே இல்ல. நயன்தாராவோட ஒரு 2 நாள் கால் சீட் இருக்கு. பேய்க்கு ஒரு லாஜிக் வேணும்ல. இப்ப சிரிப்பு என்னன்னா அந்த பேய் அதுக்கு செம பொட்டன்ஷியல் இருந்துச்சு அந்த படத்துக்கு தியேட்டர்ல பார்க்கும்பொழுது. ஆனா அந்த படத்தை டைல்யூட் பண்ணி ரொம்ப மட்டமாக்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்றேன், அந்த பேய் அந்த வீட்டுலதான் இருக்கு, நயன்தாரா அந்த வீட்டுலதான் இருக்கா. நயன்தாரா தான் வந்து இது எக்ஸாசிசம் பண்ணிட்டு இருப்பா, அவளை ஒண்ணுமே பண்ணாது. ஆனா ஏதோ ஒரு மோட்டர்ல இருப்பாப்ல நம்மளு சத்யராஜ், அந்த ஆளு தூக்கி வீசிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் சூசனா ஏதோ பேர் வருமே, சூசன் தான்டா. எப்படி கரெக்டா புடிச்ச? ஏன்னா அந்த வாய்ஸ் என் மைண்ட்லயே இருக்கும். சத்யராஜ் சின்ன வயசுல அனுபவம் கேர் ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு இருக்கோம். அந்த மொட்டை இல்ல, நான் வந்து நயன்தாராவா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அனுபவம் கேர் புடிச்சு ஏறி இருப்பேன். பார்த்தா பேய் வந்து என் வீட்டுல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. உனக்கு வந்து ஃபுல்லா கெட்டப்ல தான் வருவியா, நீ அப்பவே வந்து எக்ஸாசிசம் பண்ண மாட்டேடாங்கிற மாதிரி இருக்கும். படத்துல பாத்துருக்கீங்களா? எக்ஸாசிசம் எல்லாம் வந்து அப்பத்திக்கப்ப காலையில நேரத்துல டக்கு டக்குன்னு பண்ணி அனுப்பிச்சுட மாட்டானுங்க. பேய் கரெக்டா நைட்டு 12 மணிக்கு அந்த கவுன் எல்லாம் போட்டு ஒரு சிங்கிள் சோர்ஸ் லைட்டிங் வீடியோ லைட்டிங் செட்டப்ல தான் பேயை ஓட்டுவானுங்க. பேயோட நீங்க பண்றதா பயமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பேய்க்கு கபோர்டு தான் முடிக்கும் போல. கபோர்டு சீன் ஒண்ணு வச்சேன் பேய்க்கு. கபோர்டு கட்டலு கீழே அது நல்ல சீனு. ஆனா கொட்டைகிட்டே எல்லாம் கழுத்துக்கு வந்து நமக்கு அது பார்க்கும்போது தடத்தடத்தான் ஓடிடும். கபோர்டு நீங்க வந்து கொட்டையே இல்லாதால இருப்பீங்க. இவருங்க கபோர்ட்ல கடன்னு உங்க முன்னாடி ஓடி வருங்க அந்த பொண்ணு. அது பக்குன்னு இருக்கும். இன்னொன்று இருக்கும், செல்லு கீழே விழுந்து கீழ இருந்து ஏதோ வரும். அதான் அது ரொம்ப ஒண்ணுமே இல்லடா, எனக்கு பயமா இல்லடா. ஏங்க சின்ன பையன் ஒருத்தன் வீர்ல கத்துறானுங்க, அம்மா போட்டு அடிப்பாங்க. அது மட்டும் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அந்த மாஸ்க் போட்டு ஜம்ப் ஸ்கேர் பண்ணுவான். ஒரு 3 சீன் தான், அவ்வளவுதான் படத்துல. அப்புறம் கண்டென்ட்ல கிரக்ஸே இல்லைங்க. கேம் ஓவர் மாதிரி இல்ல அந்த அந்த படம். நானும் சொல்றேன், இது வந்து இது மோர் ஆஃப் என்ன சொல்றது, இப்போ நயன்தாராங்க ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா உன்னால ஈஸியா அந்த ப்ராஜெக்ட் விற்க முடியும்.
ஓடிடிலேயே வந்து கரெக்ட். இவங்களோட சம்பளம் பிளஸ் அதோட லாபத்துல இருந்து எல்லாமே வந்துருது. சரி தியேட்டர்ல சும்மா நம்மள மாதிரி 4 பேக்கானுங்க எப்படி இருந்தாலும் வருவானுங்களா படத்துக்கு, அவங்களுக்காக போட்டு கரெக்ட். விடுவோம் அப்படின்னு போட்டு விடுறதான் அந்த கனெக்ட் படம். அதுலயும் சிரிப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏதோ அது பேசிட்டு இருந்தானுங்க இந்த அனுப்பம் மாதிரி. கீர் பாத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த முட்டையை பார்த்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் கையாகிறான் இவன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓட்டிடுவான் பேய்ங்கிற மாதிரி உனக்கு தோணிடும். அப்பயும் பேய் வந்து அனுபம் கோத்தா கேர் வந்து காஷ்மீர் பேய் ஃபைல் இல்ல, சேண்டா நடிச்சு அப்படி போட்டு அடிக்க. அனுபம் கேர் வந்து ஒரு பேய் ஓடலன்னா அந்த பேய்க்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். சம்திங் இஸ் ராங் வித் யூ, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா சூசன் நம்பால ஆக்டிங் தரமா இருக்கும். நம்மால பைபிள அந்த கையில பேய விட்டுட்டு ஓட விட்டுருமா, நம்ம பாப்பாவை காப்பாத்திருமா. இல்ல சூசன் ஏதோ தப்பா இருக்கு சூசன். யா வாயா நீ மனுஷன்டா விக்கு விழுக நடிச்சிருப்பாரு. கண்டாலும் கட்டப்பா தாங்க கரெக்டான ரோல். பாவத்தை நிம்மதியா. இன்னொரு படம் இருக்குங்க, நம்ம வந்துட்டு செல்வாவை பத்தி பேசணும், செல்வாவோட படத்தை பத்தி பேசல. நானே ஒரு பிரமாதமான படம் வந்துச்சு. சொல்லுங்க பிரதர், அதுக்கு என்ன பிரச்சனை? சூப்பர் ஹிட் படம். ஏங்க அது என்னங்க அதுல பிரச்சனை இல்ல, எனக்கு புரியலங்க. அது படம் ஒரு டம் படங்க. அது நல்லாவே இல்லைங்க அது படம். எனக்குலாம் சுத்தமா பிடிக்கல. செம ரொம்ப பழைய கதைங்க. இந்த ஜில்லாவுலயே அதர பிளஸ் இதுதான் முதல்ல இதை எரிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம். வீரா சூரா வீரா வாட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோ உனக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுயா, இவன் பேக் ஆனாரு இல்லையா, பொச்ச மூடிட்டு கிளம்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை பேக் ஆனீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பேய் சீன் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு உழப்பிட்டானுங்க. ஏதோ இவன் வந்து தேத்திட்டு இருப்பாரு, இதுல நம்பால் அங்கேயே இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. பாத்துக்க வில்ல எடுத்து வருவாரு. ஆமாண்டா டே, எனக்கு அதான் சொல்றேன்டா உனக்கு, இவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மோடுக்கு போயிட்டானுங்க மாப்ள, புரியுதா உனக்கு? இப்ப நம்ம பாடி ஷேப் மட்டும் நினைச்சிட்டு எல்லாரும் கேட்டா செல்வானால வில் விட முடியாது நினைச்சிட்டிருக்கியா நீ? என்ன இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் சிம்பிளா. எனக்கு எந்த கருத்துமே தெரியாத ஒரு மடச்சுண்ணின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் கருத்தை நான் சொல்றேன். இந்த ஓடிடி வந்துச்சு இல்லையா, ஓடிடின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது ப்ராஃபிட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. படத்தை குப்பை மாதிரி எடுத்தாலும் ஏதோ ஒரு ஓடிடி வாங்கி பிரேக் ஈவன் பண்றான்ல, அந்த ஒரு சபஸ்டிக் அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் இவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மையரே போச்சு. ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. காரணம் என்னன்னா அவ்வளவுதான் படுத்துரும். இப்ப வந்துட்டு ஒன் ஆஃப் தி அடிஷனல் ரவுண்ட்லயும் ஓடிடி வந்துருச்சு, அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் கம்மியா படத்தை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல நான் அதாவது எந்த அளவுக்கு இந்த நம்ம இத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பொம்மநாய புதைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இல்ல பொம்மநாய புதைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா குலுகுலுல. இதுல வந்துட்டு ஒரு செம காமெடியான ஒண்ணு விஷயம் பண்ணிருப்பானுங்க. இப்போ இவர் இருக்காரு இல்லையா, நம்ம நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்டர் இவரு தனுஷ் பிரதர் வந்து லாங் ஹேர் வச்சிருந்தாரு. இது 2-3 படத்துக்கு கன்யூட்டிக்காக வச்சிருந்தாரு கரெக்டா. அந்த படத்துல நானே வருவேன் எடுத்தாரு சரியா. இப்ப நானே வருவேன் டுவல் ரோல் கரெக்டா. ஒரு ரோலுக்கு வந்து கெத்தா முடி இருக்கும், வீரா சூரான் டீம் போட்டு வர்றது கெத்தா இருக்கும். இன்னொரு ரோல் இப்ப காம்பினேஷன் சீன் வரும்போது என்ன வரலன்னு தெரியல. சரி சரி ஓகே இது கொடைக்கானல் தானே, அப்ப குரங்குள்ள போட்டுருவோம். அப்ப அதுக்குள்ள முடி இருக்காடா தனுஷ்க்கு? என்னடா புண்டை நீ எல்லாம் சினிமா புண்டை பாக்கவே இல்லையாடா? பாத்தங்க குள்ளா போட்டே இருக்காரு இவரு. ஏன் என்னாச்சு இவருக்கு? பாவம் காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சா? நான் பாட்டுக்கு இவனுக்கு ஒரே ஷாட்ல வரும்போது எப்படி நீ மார்க் பண்ணும்லடா. ஏங்க நான் எந்த லெவல்ல சொன்னா எங்க செல்வா படங்க டெடிகேஷன் எந்த அளவுக்கு ஆக்சுவலா ஒண்ணு தெரியுமா நானு என்ன சொல்றேன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி பார்த்தா செல்வா பிரதர் முடி உண்மை நினைச்சிருப்பீங்க போல. அவரு விக்கு அது தெரியும்ல. எனக்கு சாணி காய்கிட்ட முடியும் நினைச்சிட்டேன். கிடையாது. அதான் சொல்றத கேளுங்க. இப்போ சரி ஓகே இது கூட நான் ஒத்துக்கிறேங்க, மறு இருக்கு மறு இல்லைங்கிற மாதிரி ஒரு லாஜிக் தான். பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? ஒரு இவ்வளவு பெரிய ஆக்டர் அவன் வந்து நடிக்கிறான்னா ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த கிளிஃப்ல தள்ளி விட்டுருவானுங்க சரியா. ஆனால் நானே ஒரு பார்ட் 2 உங்களுக்கு லீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல தனுஷ் இருக்கான்ல, நல்ல தனுஷ் அந்த கிளிஃப்ல உளுந்திருப்பான் மாப்ள. கிளிஃபுக்குள்ள இருந்து ஏதோ அந்த கிளைகளை எல்லாம் புடிச்சு மேல வருவான் மாப்ள. அப்பவும் குரங்கு கலவோடய மேல வருவான்டா. ஏங்க குள்ளா மிஸ் ஆனா அப்புறம் தெரிஞ்சு மேல வந்து குளிருமுல்ல அப்படிங்கிற. அப்புறம் வந்து டின்னிங் ஸ்டிங்க்ல யோசிச்சு பாருங்கன்னா
இல்ல அப்படின்னு அப்படியே கண்ணை திறப்பான், அதோட இல்ல முடிச்சு. இல்ல நான் சரியா என்ன சொல்றா. நினைச்சேன், நான் எக்ஸ்ட்ராடனரியா நினைச்சிட்டு செல்வா படம் இல்லையா, இவன் குட் இவன் ஈவிலுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கடைசியில பார்த்தா நம்மால் உள்ள இருந்து வந்துருவார் போல, இந்த ஸ்பின் ஆஃப் வந்துரும் நினைச்சிட்டேன் நானு. யாரு நம்ம சாணிக்கு ஆயுதம் சங்கையா புடிச்சிட்டேங்க பேரு, சங்கையா வந்துருவாரு நினைச்சிட்டேன். என்னடா ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேங்கிறேன்னு யோசிச்சுதான் இவன் பேர் என்னன்னு யோசிச்சு வந்துருக்கீங்க. ஆமா கரெக்ட், 2 பேர்த்தையும் கொண்டுறேன் அப்படின்னு இவரே வந்துருவாரு நினைச்சிட்டாரு. சங்கையா உள்ள இறக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன் பாருங்க, சங்கையாட்ட வீட்டுல என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய சம்பவம், வாட்ச் கையில கட்டி இருப்பாரு. இல்ல நானுமே வந்து சங்கையாவோட லைஃப் கம்பேர் பண்ணதான் ட்ரை பண்றேங்க. சங்கையா இஸ் ஆக்சுவலி an adventurous person. சரியா, சங்கையாக்கு வந்துட்டு அவன் வந்து எந்த மாதிரி ஒரு ஆள்னா, அவனுக்கு ஆக்சுவலா இந்த வெஞ்சன்ஸ வந்து எய்டு பண்ணும், கீர்த்தி சுரேஷுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த குழந்தை செத்து போச்சேன்னு ஒரு மிகப்பெரிய துரோகம், அவன் தங்கச்சி ரேப் பண்ணிட்டாங்களேங்க ஒரு இது, இந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் விட அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபேண்டசி என்ன தெரியுமா, அவன் மண்டைக்குள்ள கேட்டு இருந்த ஒரு சத்தம். சரியா, அந்த சத்தம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, அவன்கிட்ட இந்த எல்லா கேஸையும் வெடிச்சு வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்காக இந்த ரிவெஞ்ச் சாகுக்குள்ள வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் பண்ணி விட்டு போயிருக்காரு நம்மால. கரெக்ட். கீர்த்தி சுரேஷோட சங்கையா கொஞ்சம் கோரியான ஆள் இல்லையா, ஆசிட வந்து அப்படியே ஊத்தி ஓட்ட போடுறது சாமானத்துல, அது பண்ணுவாரு. சங்கையா டேஞ்சர், கொஞ்சம் டேஞ்சர். சங்கையா டே ஆக்சுவலா சாணிக்கு ஆயுதம் போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சூப்பரா இருக்கு, நம்ம எல்லாம் பேசிட்டு கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் உட்கார்ந்து இருப்பாரு சங்கையா. நான் நினைச்சேன் ஒரு கோரியான ஆள் தான் சங்கையான்னு, அதோட ஃபர்ஸ்ட் படங்க, அதனாலே கொஞ்சம் நல்லா அடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப டக்குன்னு வந்துட்டு கிளிச்ல வந்துட்டு என் அப்ப நல்லா நூறு போகுது எனக்கு, என்னப்ப நல்லவா அல்லவா. ஏங்க சாம்சிஎஸ் குரலுங்க அது, சாம்சிஎஸ் பாடியிருக்கேன் அந்த பாட்டு. ஆமாங்க, அது கூட தெரியாம என்னங்க நீங்க. தெரியலப்பா தெரியல. சாம்சிஎஸ் ஆனா ஒரு இன்டர்வியூல புளுத்திட்டு இருந்தா, அது மட்டும் தெரிஞ்சு எனக்கு. என்னங்க அனிருத் மாதிரி யாரு வேணா பாட்டு போடலாம், ஆனா என்னோட சவுண்டிங் டிஃபரெண்டா இருக்கு, அதுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு. அப்படியா, உனக்கு எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் தலைவன் சூப்பரா டான்ஸ் ஆடலாம். சரிங்க, இதுல முக்கியமான ஒரு படத்தை வந்துட்டு நான் இப்ப இறக்க போறேன். இந்த படத்தை நானா வந்து பார்த்து செத்த படம் தியேட்டருக்குள்ள, டிஎஸ்பி அப்படின்னு ஒரு படம் வந்து, அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி. நான் பாக்கல பிரதர் அந்த படத்தை. டயசிஸ் யுவர்ஸ் அதான் சொல்றேன். காலேஜ்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும் படங்க. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, இந்த சந்தேகத்தை இது பண்ணிட்டு போயிரும். இந்த காலேஜ்ல எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்ல, ஆமா, அப்ப இந்த டயசிஸ் யுவர்ஸ் அப்படின்னு தெரியுமா, அது என்னது? டயசிஸ் யுவர்ஸ்னா அந்த மேல இருக்கிற அந்த நின்னு பேசுவோம்ல ஒரு போடியம் மாதிரி. ஆமா, அதுதான் டயர்ஸ். அது யுவர்ஸ் ஆயிருமா? அது நீங்க இப்ப எடுத்து நீங்க பேசலாம், மொழி உங்க ஆளுமையை காமிக்கலாம், ஆளுமையை காட்டலாம். எல்லாம் டயர்சிஸ் யுவர்ஸ். ஓகே, டிராயர் கழட்டி கிட்ட கொடுப்பாங்க நினைச்சீங்களே, தோச்சு காய போட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் காமெடி. ஏங்க டிஎஸ்பிக்கு என்ன படங்க அது, நல்லா இருமா அப்படின்னு ஒரு 50 வயசு கிழமை வந்து ஆடுற மாதிரி தொப்பையை போட்டாரு. நான் பாடி ஷேம் பண்ண விரும்பல, பட் ஆனா ஸ்டாண்டர்ட் வேணும். அந்த அதுல வர லேடிஸ் வந்து எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 5 இருக்கும் மேக்சிமம், 5ல இருந்து 18 வயசு இருக்கும். இந்த ஆளுக்கு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச 45 இருக்கும். இந்த படத்தை டேய் ரொம்ப மட்டமான படம் தான். அதாவது ஒரு ஒரு இன்ட்ரோ போர்ஷன் இந்த அளவுக்கு ஒர்ஸ்டா வைப்பாங்க எனக்கு இருந்தது. பிரியாணியை வச்சு ஒரு கனெக்ட் பண்ணி ஒருத்தன் ஒரு டிஎஸ்பியை வந்துட்டு மாக்கானாக்க முடியுமா பக்கத்துல உட்காந்து, அவனே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி தலைவன்ல நீங்க எங்க பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டே வருவானுங்க பஸ்ல. கடைசியில வந்துட்டு இவன் கதையெல்லாம் சொல்லுவான், எப்படி வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆகி வந்தான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஒண்ணு கடிக்கிறதுக்கு நிறுத்துவானு தெரியுமா பஸ், பிரைவேட் பஸ். அதே மாதிரி நிறுத்துவோம் சதக்கணும் கத்திட்டு குத்திடுவான்டா. நானா அங்க இருந்தேன், இவன் இந்த கதையை சொன்னவே குத்திட்டு போயிடுது, என்ன கொல்ல பாக்குறியாடா அப்படின்னு. டே அவன் இவனை கொல்லதான் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பான், புரியலையே உனக்கு. ஆனா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பான், சீரியல் கில்லரு, ஐ மீன் பெய்டு கில்லரு. என்னடா பொன்றாமுக்கு மூளை இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். கதை கேட்டு பண்றது.
இல்ல பொன்ராம் தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் நான் இப்பவே குத்திட்டு கிளம்புறேன் சார், ஒரு கால் ஷீட்டோட முடிங்கன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரணும்ல அப்படின்னு சொல்லி குத்து சொல்லிருப்பாரு. ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கும்டா. இந்த சேதுபதியோட ஒரு சேதுபதி வச்சு ஒரு அனாலஜி வீடியோ போடலாம். இந்த படம் எப்படி இருக்கும்னா, இந்த சேதுபதியோட கேஷுவல் ஆக்டிங் ஒண்ணு இருக்கும் தெரியும்ல. ஆமா, நடிக்கவே மாட்டாப்புல, சும்மா நடந்துட்டு இருப்பாப்புல. இந்த ஃப்ராசி படம் பார்த்துருந்தா உனக்கு தெரியும். அதுதான் அதேதான் இதுலயும் சும்மா ஆக்சுவலா நடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாதுங்க அப்படின்னு சொல்றதை இவன் லிட்டரலா புரிஞ்சுட்டான் போல. நடிக்கவே மாட்டான். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு சுத்தமா அது ஆக்டிங்கே தெரியல ப்ரோ. அதாவது இந்த படத்துக்காக வாட் இஸ் நியூ அபவுட் திஸ், என்ன இதுல புதுசா பண்ணிருக்காரு சேதுபதி அப்படின்னா, பல பல சிமிலர் ரோல்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் வருவாரு, நடப்பாரு. ஒரு 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 செக்கச்சவந்த வானம் ரசூலா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த படம் இருக்கு இல்லையா, என்னது பேரு, சேதுபதினே ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுல வரவனா இருக்கட்டும், இதுல வரவனுக்கும் 3 பேத்துக்கு வெயிட் தான் வித்தியாசம், வேற எதுவுமே வித்தியாசம் இல்லை. டம்பா இருக்கு ப்ரோ. கார்த்தி சும்மா எடுங்களேன், நான் கம்பேர் பண்ணல 2 பேர்த்தையும், பட் ஸ்டில் தேர் ஷுட் பி சம்திங் நியூங்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ரொம்ப படமும் அதர பழசு, இந்த ஆளும் அதர பழசு. இது ஒரு பாட்டுல கோட்டை போட்டுட்டு அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு, நல்லா இருமா அப்படின்னு. அந்த பாட்டோட வீடியோஸ் கூட பார்க்க முடியாது மனுஷனால. சேதுபதி மாதிரி ஒரு ஆளுக்கே தெரியாதாடா ஒரு படம் பண்ணும் பொழுது இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. சரி, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கவேன், பட் பார்க்கும் பொழுது ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிளிக் இது சரி வராது, இது ஏதாவது தேத்துங்க அப்படின்னு சொல்லி ஹாஃப் வே த்ரூலயே சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்களா மாட்டானுங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல பணத்தை வாங்கிட்டோம் நடிச்சு கொடுத்து மயிராச்சுன்னு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. சரி, கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. ஆமாங்க, ஏங்க முடியலங்க, பார்க்க முடியலங்க, என்னாலலாம் முடியலங்க. எவ்வளவு செலவு பண்ணி போய் பாக்குறோம், ஒரு மயிரும் இல்லைன்னா இது இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு, என்னாலே நான் நடிச்ச படத்தெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு தெரியுது ஆல்ரெடி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்லாம் வந்துட்டு சேதுபதிக்கு எப்படிதான் பேரா போட்டாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியுது 2 பேத்துக்கும். வீரம் மாதிரி இருக்குது. வீரம் கூட அக்செப்டபிள். கியூட்டஸ்ட் பாருங்க, தங்கமே தங்கமே என்ன கொஞ்சம் ஆச்சு. இவர் அன்டில் அன்லெஸ் தி ஷேவிங் ஹேப்பன்ஸ்ங்கற மாதிரி இருக்கு. எது சேவ் பண்றதுக்கு அப்புறம் என்னாலே அதுக்கு அப்புறம் அவன் டேஞ்சரஸ். 7-8 மணி வரை விட்டு விட்டு துடிக்கும்ங்கிற மாதிரி இவருங்க. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியலங்க, இத நான் நெப்போட்டிசம் சொல்லேன். ஹீரோயின் எலிமெண்டே இல்லைன்னு சொன்னா ஏன்டா உனக்கு என்ன திருவாக்குறதுன்னு எடுன்னு கேட்பானுங்க. இந்த அம்மா என்ன ஸ்டாண்டர்ட்ல இந்த அம்மா ஹீரோயின் சூஸ் பண்ணாங்க எனக்கு புரியல. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம் எத்தனையோ பேத்த, பட் அவங்களுக்கு எல்லாம் ஹீரோயின் சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. என்ன அடிப்படையில ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பாஸ். நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தை பார்த்தவர்களுக்கு புரியும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் பியூட்டி இஸ் சப்ஜெக்டிவ். எனக்கு ஏதோ ஆக்டிங்லயே வந்துட்டு பெருசா உங்களுக்கு எதுவும் தெரியலையே பாஸ், குழப்பலா இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதியோட, நான் எதுக்காக திரும்பி சொல்றேன்னா, விஜய் சேதுபதியோட ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னு தெரியும் நமக்கு கரெக்டா. பட் ஆனா அதே ஸ்டாண்டர்ட் இந்த சென்ஸ் ஒரு ஒரு பெரிய ஹீரோ இல்லடா, ஒரு பெரிய ஹீரோ கொண்டு சும்மா ஒரு பேஜென்ட் வின் பண்ணவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இந்த மிஸ் இந்தியா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேஜென்ட் ரெப்ரசன்ட் பண்ணவங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஆக்ட்ரஸா கன்சிடர் பண்றது என்ன விதத்துல நியாயடாஷ்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த அம்மா வந்துட்டு நீ பார்க்கவே முடியாது, ரொம்ப வர்ஸ்டா இருக்கும். அதாவது ஆக்டிங் சைடும் சரி, பேராவும் சரி, அதுவும் வர காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு எரிச்சலா வரும் ப்ரோ. ஏன்டா படத்துக்கு வந்தவங்கிற மாதிரி இருக்கும். பாட்டு மேற்கொண்டு எரிச்சல் பண்ணோம். அதுல சீக்வன்சஸ், பொன்ராமின் சீக்வன்சஸ் வந்துட்டு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ரொம்ப பயங்கரம் பண்ணிருந்தோம். ரொம்ப குப்பை படம் ப்ரோ அது. டிஎஸ்பி அதான் பாரு, பொன்ராம் மாதிரி ஒரு டிரெக்டரு, யாரு கார்த்திக் நாராயண் மாதிரி ஒரு டிரெக்டரு இல்ல, இப்ப இங்க பிரின்ஸ கூட விட்டுருங்க, அவர் பேர் என்னது நம்ம ஆளு, செல்வராகவன் மாதிரி ஒரு டிரெக்டரு, சுந்தர் சி மாதிரி ஒரு டிரெக்டரு, கோபுர அஜய் ஞானமுத்து, இப்படி எல்லாம் குப்பை படங்கள் கொடுத்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்?
இதுல வந்துட்டு சர்தார் வந்துட்டு பிலோ ஆவரேஜ் தான். பட் சம்டைம் சம் ஒர்க் ஆச்சு, சம்முக்கு ஒர்க் ஆகல. அது இல்லாம அது கிராஸ் எடுத்துருச்சு. பிக்கெஸ்ட் கிராசிங் ஃபிலிம் தான் அதுவும். அதனால அதை கன்சிடர் பண்ண வேணாம்னு நீங்க. கோப்ரா ஹேஸ் டு பி கன்சிடர் ப்ரோ. இட்ஸ் a tragic ஃபிலிம். இப்படிதான் இருந்துச்சு கோபுரா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல. என்னப்பா மேட்ச் பண்ணிட்டீங்க. 2 பேரா? கதிரா? ஓ வெற்றியா? டேய் உம்மா எங்கடா அஜய் ஞானமுத்து ஏன்டா இருக்கான் அவன்? என்னடா பிரச்சனை அவனுக்கு? எனக்கு என்னன்னா திரும்பி திரும்பி ஒரு கலைஞரை ஏன்டா பாதிக்கிறீங்க? ஏன்டா விக்ரம வேஸ்ட் பண்றீங்க? குளுக்கோஸ் ஏத்தும் போது டக்குன்னு சுறுசுறுன்னு ஏறும். ஆனா அப்புறம் டக்குன்னு இது வரும் தெரியுமா, ஒரு பேரை கேட்டு ஒரு சக்தி வரும் தெரியுமா உள்ள, அந்த மாதிரி வந்திருக்கிறேன். சொல்லுங்க அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு? எனக்கு புரியல. அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அந்த படம் நான் இங்க பாருங்க, விக்ரம எத்தனையோ பேர் அடிச்சிருக்காங்க பிரதர். ஆனா இந்த மாதிரி ஒரு அடியை நான் பார்த்தது பிரதர். இல்ல இருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒரு முன்னோடி இருக்காரு, பயணியர் சங்கர். சங்கர் அடிக்க முடியாது இவர்னால. பட் இவர் அடிச்சாரு, பெரிய அடிதான் ப்ரோ. இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டட் படம் ப்ரோ. கோப்ரா ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லங்க. அதை விட இது கெட்டப் அதிகம் பாஸ். விக்ரம் மேல கெட்டப் மட்டும் தான். ராஜபட்டை பாத்துருக்கீங்களா நீங்க? 150 கெட்டப். இல்ல அதான் சொல்றேன், அந்த கெட்டப்புகள் எல்லாம் கெட்டப்புக்குள்ள இருக்கிறது விக்ரமன் தெரியும். இதுல கெட்டப்புக்குள்ள இருக்கிறது விக்ரமனே தெரியாது. அதான் கெத்து. ஏப்பா இதெல்லாம் வேற கேரக்டர் ஷூட்டே எடுத்துக்கலாம். விக்ரமே தான் நடிக்கிறேன். ஹீரோயின் கெட்டப் கூட நடிக்கிறேன்னாரு. நாங்க தான் வேணும் தரங்கினி அவரே ஆடுறேன்னாரு. தரங்கினி பாட்டுலாம் வந்து அப்படியே பல்லுகள் எல்லாம் கடிக்க வச்சிருச்சு கருமம். ரகுமானுக்காக விட்டேன்டானால. ஆனா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எனக்கு அந்த இது இருந்துச்சுங்க, என்ன சொல்றது, சரி தேத்திரலாம் படத்தை, அந்த மாதிரி இருந்தது. பல வெற்றிகளை தோற்றவர்கள் இல்ல அந்த இந்த வேஷம் போட்டு வருவாரு தெரியுமில்ல, இவர் நம்ம போப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த ஆப்பிரிக்கன் போப் கிட்ட போட்டு வர்றது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழிக்குள்ள ஓடிட்டு பாப்புல. அது வரைக்கும் கூட பரவாயில்ல, லாஜிக் சப்பார்ட். பட் ஸ்டில் ஓகே, மேக்கிங் வைஸ்ல தெரிக்க விட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். படம் கட்டுக்கட்டா உழுகுது அப்படியே கீழே. சிம்பிள். ஒரு ஹீஸ்ட் படமோ இல்ல வந்து ஒரு கிரைம் படமோ, அதாவது ஒரு பிளான்டு கிரைம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க என்ன வேணா புளுத்தலாம். ஆனா ஆக்சுவல் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா, ஹீஸ்ட்லயோ சரி ஒரு பிளான் ட்ரெண்ட்லயோ சரி, இந்த கெட்டவே பார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எப்படி நீ அந்த இடத்துல இருந்து தப்பிக்க போற, அவ்வளவு செக்யூரிட்டி ஓடி தப்பிச்சிருவேன். ஓட்டத்தை போட்டு வைங்களேன். வக்காளி வெற்றிகளை தோற்றவரி நான் தான் ஓடும்போது மேக்கப் பிளாஸ்டிக் மேக்கப்ல கழட்டி வீசிட்டு ஓடுவேன்ல, அப்புறம் எப்படி என்ன கண்டுபிடிப்பானே அப்படின்னு கண்டுபிடிப்பானு. ஆடுகளம்ல போலீஸ் ஓடுவாங்க. டேய் எனக்கு எவ்வளவு கோடியில ஒரு படம் எடுக்கிற, அந்த படத்தோட கதையை ஒருத்த சொல்லி அது கெட்டவே இல்லை அந்த படத்துல அப்படின்னா என்னடா நீ யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதுல ஒரு சீன் இருக்கு தெரியுமா மாப்ள, வாண்டட் படத்தை வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் இருக்கு தெரியுமா, புல்லட் அப்படியே கர்விங்ல வந்து ஃபேன்ல விட்டு சுட்டு என்னமோ சுண்ணி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு தெரியுமா. அது ட்ரிகனாமெட்ரி யூஸ் பண்ணி ஒரு அரசியல்வாதியை போடுவாரு. இஸ் a mathematical genius. லவா குசா குசா லவா அப்படின்னு 2 பேர் இருப்பான். யாரா மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ்? இவனுக்குதாங்க அண்ணன் தம்பியும். கதிர் வெற்றியா? கதிர் வெற்றி தான் லவா குசா. எனக்கு என்னன்னா இந்த கதிர்ங்கிற பேர் மேல என்ன பிரச்சனை இவனுக்கு, இந்த டைரக்டர்ஸ் கதிர் வெற்றிக்கு தெரியல பாவம். அதை போட்டு நம்மளை குழப்பிடுவானுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. உசுரோடு இருக்கவன் கதிரா வெற்றியான்னு நீ கண்டுபிடிக்கிறது தான் அவனோட சேலஞ்சும் போல. கஷ்டம். கடைசியில என்ன ஆகும் அந்த படத்துல? அந்த கடைசியில இவன் வெளில வந்து போயிட்டு இருப்பானே, பார்த்தது இல்ல, வெற்றியே கதிரா எவனோ ஒருத்தன் போவான்டா. எனக்கு தெரியல, எவனோ ஒருத்தன் உயிரோடு இருப்பான், எவனோ ஒருத்தன் தப்பிப்பான். அதுல வந்து யாரு உள்ள இருப்பா யாரு தப்பிப்பான்னு எனக்கு தெரியல. கதிர் தப்பிப்பாரா வெற்றி தப்பிப்பாரா? கதிர் தான் நினைக்கிறேன் இல்லையா. அந்த ஆனா இங்க வர்றா நான் வந்து மாப்பிள்ள இது செமையா இருக்கு பாரு. அதே ஞானமுத்து எவனோட கெட்டவே வந்து தெளிவா பிளான் பண்ணான்னு தெரியல, ஆனா அவனோட கெட்டவே தெளிவா பிளான் பண்ணிருக்கான். நீட்டா படத்தை அபேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு இல்லையா.
படத்தை தரங்கினி அபேஸ் தரங்கினி பண்ணிட்டு தரணி கினி கினி. இல்லடா, படத்தை அபேஸ் பண்ணிட்டு விக்ரம் வந்து அடுத்து எவன் கூட என்ன படம் வந்துச்சு கோபராக்கு அப்புறம்? கோபராக்கு அப்புறம் படமே பொன்னியின் செல்வன். மனிதன் கிட்ட தள்ளி விட்டு ஓடிட்டான்டா அவன். அதுதான். இவனை வச்சு நாங்க ஒரு 1/2 லிட்டர் கறந்துட்டோம், நீங்க ஒரு 1/2 லிட்டர் கறந்துக்கிற மாதிரி. இதுலயும் கொண்டு விடுவானுங்க பாவம். எந்த காலத்து சீனு எனக்கு சொல்லுங்க. கொடைய மாத்திட்டு அண்ணன் தம்பி மேல நின்று இருப்பானு தெரியுமா, ஏதோ மாடி மேல. ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவே எடுத்தா நல்லா இருக்கும்னு நம்புறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. அது தெரியும்ல, இதெல்லாம் எப்படி வரும் தெரியும்ல, கோடு கொலைக்கான க்ளூஸ் எப்படி வரும் தெரியும்ல. யார கொல்லணும் நேரா சொல்லி கொல்ல முடியாது ஒழுக்குமா. இல்ல நீ சுடோக்கு கேஸ் ரவிக்குமார்ட்ட கொடுத்துரும் போதே தெரிஞ்சு வச்சுரு எனக்கு. அந்த போய் கொடுத்துரு வாத்தியா. சரியான மாசா இருக்கு. அது வந்து மேல லைட்டா அடிக்கும், இந்துஸ்தான் இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால லைட்டா அடிக்கும், புளிச்சு 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 புளிச்சுடு. அதை கவுண்ட் பண்ணி இது ஒண்ணு 2 gunshots count to 10 அப்படிங்க கமல்ஹாஸ் நாட். எனக்கு என்னன்னா இதெல்லாம் அசிங்கமா இருக்காதாங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா? ஏங்க அசிங்கமா இருக்க போகுது? அந்த படத்துல ஒரே ஆடியன்ஸ் வந்து ஒரே ஒரு சீனுக்கு தான் சிரிச்சானுங்க, அதுவும் காப்பீடு சீனு. இந்த விக்ரம் வந்து எல்லா கேரக்டர் மாதிரி பேசுவான் தெரியுமா? ஆமா, அதுவும் காப்பீடு சீனு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து. அப்ப அசிங்கமா இருக்காதா? நம்ம எடுக்கிறோம், இப்போ படம் எடுக்கிறோம், இவ்வளவு கோடி போட்டு அதுல ஒரு சீனுக்கு தான் சிரிக்கிறானுங்க, அதுவும் நம்ம காப்பி அடிச்சது, அதுக்கான கிரெடிட்ஸே போடல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது தமிழ் சினிமா. அப்புறம் நம்மளுக்கு தான் ஒரு ஜோபி இருக்கான் விக்ரம்னு சொல்லிட்டு, அவனை வச்சு என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையிலே போயிடுவான் போல. என்னமோ ஒண்ணு ரகுமான் பாட்ட கேக்குறதுக்கு ஒரு 4 பேர் வந்து. இதுல மிருனாளினி எதுக்கு வருவா அந்த படத்துல? மிருனாளினி வருவாளா என்ன? அந்தம்மா ஆமா, இது பிளாஷ்பேக்ல இருந்து எடுத்துட்டு போகும். அந்தம்மா ஏன் கொண்டாடுங்கிறது டெத் எல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். இந்த கார்ல இடி விட்டு சாகிறத தவிர கார்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல பாருங்க பதர், நீங்க ஹீரோயின் மேட் மேக்ஸ் மாதிரி ஹீரோயின் ஓடிட்டு இருப்பாங்க சரியா, நார்மல்ல ஒரு மீடியம் ஃப்ரேம் ஷாட் போயிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு தெருவுல யாருமே இல்லாத ஒரு வைடு ஃப்ரேம் ஷாட்ல ஹீரோயின் டக்குன்னு திரும்பினா என்ன ஆகும்? அது எப்படின்னு தெரியாது. ஏங்க வைட் ஃப்ரேமா இருந்தா விஎஃப்எக்ஸ் ஆன முடியும், லாரி வந்து அடிக்கிற மாதிரி. ஆமா அது கரெக்ட். சுமோ தாங்க இப்ப வெடிங்க, சுமோவோ லாரியோ ஏதோ ஒரு கருவம் வந்து இடிக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷாட்டை நீ வைக்கிறனாலே அந்த படம் குப்பை படம். ஆமா இனோவேஷன் இல்லைன்னு அர்த்தம். சும்மா இல்லன்னா அட்லீஸ்ட் அட்லி பிரதர் மாதிரியாவது பண்ணணும். நஸ்ரியா அப்படியே போட்டு ஸ்லோ மோஷன்ல வாயிலிருந்து ரத்தம் வரதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பாரு அப்படின்னு. எமோட் பண்றது இல்ல. எனக்கு என்ன புரியலன்னா, எவ்வளவு விக்ரமுக்கே தெரிஞ்சிருக்கு மேடம், இது நிறைய ஸ்டீரியோவா இருக்கு சீன்ஸ் எல்லாம் அப்படின்னு. விக்ரம் தான் பேச விட மாட்டாங்களே, வாய்க்குள்ள கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் போட்டு விட்டுருவாங்க. வாய்க்குள்ள போடுறீங்க இந்த கேரக்டர் வாய் பேசாது சார் அப்படின்னு சொல்லி கேரக்டர் அப்ப நான் கண்ணிலே நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு நடிப்பாரு அந்த நடிச்சுட்டு இருப்பான். அதை விட இன்னொன்னு இதுல அந்த கிரிக்கெட்டர் எதுக்குடா போட்டானுங்க? இர்ஃபான் I will give him the numbers அப்படின்னு வருவாரு. I will give him the numbers. இதுல நம்பாலு வாத்தே நீதான் மேக்ஸ் வாத்தே நம்பாலு ஜான் விஜய் உள்ள. ஏங்க அந்த இதெல்லாம் வருமேங்க கிளவுன் மாதிரிலாம் வந்துட்டு வில்ல வந்துட்டு இதுல பேசுவானே, இந்த சா படத்துல வர கிளவுனாட்ட வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு போவான்ல, அது இந்த விக்ரம் ஹேக்கரு ஒருத்தன் கம்ப்யூட்டர் ஹேக்கருங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா மொத்த இன்டர்போல்ல வந்து ஒருத்தனை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும்போது எப்படா விக்ரம் கண்டுபிடிக்கிறேன்? அது அண்ணன் தம்பி இது டெலிபதியில கண்டுபிடிக்கும். இதுதான் உனக்கு வரல ட்வின் இன்ஸ்டிங்க்ட். என்ன ட்வின் இன்ஸ்டிங்க்டா? எங்கேயோ கேட்டவங்க இருக்கு, இப்பதான் புரியுது நம்பால இறங்கினாரு அது உள்ள. அவ்வளவுதான். இதெல்லாம் இந்த படங்கள்லாம் ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய
பிரபு. அது நல்லா இருக்குங்க. ஏங்க ஆனா ஒருத்தன் தப்பிச்சாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அதாவது ஒரு டைம் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் பார்க்கலாம். யாரு? அந்த மாதிரி ஒரு படம் வெங்கட் பிரபுஸ் மன்மத லீலை. வாட்சபிளா இருக்கும் பிரதர் அது. ஆனா அந்த படத்துக்கு நிறைய பேர் வரல. பட் இட் வாஸ் குட். வாட்சபிளா இருக்கும். கொஞ்சம் அடல் காமெடி வரும், காமிக்கலா இருக்கும். ரொம்ப லாக்டவுன் டைம்ல ஒருத்தன் எழுதி பண்ணதுன்னு உனக்கு பார்த்தாலே ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் ஓகே தான், பெட்டர். அந்த மாதிரி இருந்தா கூட ஏதோ போட்டு திணறிட்டு இருக்கலாம். மற்றபடி வந்து எல்லா படமும் காட்டுக்குப்பை தான் பிரதர். பெரிய டைரக்டர்ஸ் படம் எல்லாம். இதுக்கு நடுவுல வந்து நம்ம 2 மிகப்பெரிய படத்தை இனி டச் பண்ணாம இருக்கணும். ஒன்னு பீஸ்ட், இன்னொன்னு வலிமை. டச் பண்ணாமே விட்டுருவோமா? ஏங்க நெல்சன் பாய் வந்துட்டு நீங்க சிம்பிள்ன்றது இப்ப இந்தியாவுக்கே தெரிஞ்சிருச்சு. நெல்சன் அடிச்சா ஒரு ஆல்ரெடி 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெயில் படம் நல்லா வரணும். நெல்சன் வந்து கலாய்ச்சா வந்து பாவம். கலாய்க்காமலாம் இருக்க முடியாது. ஒத்தவனை போட்டு செய்யும். நெல்சன் வந்து எனக்கு பீஸ்ட் கேஜிஎம் கூட ரிலீஸ் பண்றதுக்கு என்ன தைரியம் வந்ததுங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன நெருடலான விஷயமா இருக்கு. ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எதுக்காக மேபி நெல்சன் இஸ் கார்னர்ட் டு டு திஸ் திங் தெரியல. சிங்கிள் லொகேஷன் ஃபிளிக் பண்ணணும். அதுலயும் வந்து ஒரு வில்லன் வந்து -700% டம்பா இருக்கிற மாதிரி ஒரு இல்ல. வில்லன் பேரு கூட யாருக்கும் ஞாபகம் இல்ல. விஜய் படத்துல இப்படி ஒரு டம்ப் வில்லனை யாருமே பார்த்திருக்க மாட்டான். டம் வில்லனை பார்க்க முடியாதுங்க, டம் தீவிரவாதிகளை பார்க்க முடியாது பிரதர். என்ன ஆளானப்பட்ட விஜயகாந்த் படத்துல கூட டம்பா இருக்க மாட்டாங்க பிரதர். தீவிரவாதிகளுக்கு ஒரு மாறல் இருக்கும். இதுல வந்து குழந்தை படி வைக்கிறது டக்குனு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிருந்து நான் உங்களுக்கு தீவிரவாதி அப்படின்னு இருப்பாங்க. கரெக்ட். சுத்தமா லாஜிக்கும் இல்ல, கதையும் இல்ல. எப்படி வந்துட்டு விஜய் வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்து கடைசி 20 நிமிஷத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஃபுட்டேஜ், இவங்க அப்பா அம்மா கல்யாணம் ஃபுட்டேஜ்லாம் உள்ளதுக்கு போட்ட மாதிரி கிடைக்கிற ஃபுட்டேஜ்லாம் உள்ளதுக்கு போட்டு லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. எதுக்கு இவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணி விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி? எனக்கு ஆக்சுவலா விஎஃப்எக்ஸ் ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருந்துச்சு. ஆனா எதுக்கு இருந்ததுன்னு தெரியல. படம் குப்பை மாதிரி இருக்குன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் எதுக்கு பண்ணி தேவையில்லாம காசு செலவுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா பண்ணிட்டாங்க. ஏங்க நான் விஎஃப்எக்ஸ் காம்ப்ரமைசிங்கா இருந்துச்சுங்கிறேன் எனக்கு. நான் எனக்கு காம்ப்ரமைஸ்டா இருந்துச்சு பிரதர். உங்களுக்கு புரியலையா? அதுவும் இதுல வருவாரு ஃபைட்டர் ஜெட்ல. ஆமா, லான்ச் அப்படிம்பாரு. சல்யூட் லான்ச் கிடையாது, சல்யூட். சல்யூட் அந்த அம்மாவுக்கு ஒரு சல்யூட் அடிப்பாரு இல்லையா, மேல மறக்கிற அம்மாக்கு ஒரு அம்மா அப்படி தலையில போய் சிரிப்பா அது பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட், அதுவே தெரியாது சல்யூட் போட்டு இருப்பாரு. பெண்மணி தான் அடிச்சிருந்தேங்க, சல்யூட் அடிச்சிருந்தோம். டாப் கன் வரைக்கும் அப்புறம் தான் நம்மால் தான் முதல்ல வருவாரு. அது லாஜிக் ஃபிளவர் நம்ம ஆளு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறானுங்க அந்த பீஸ்ட்ல. டே லாஜிக் ஃபிளவர் எதுல எல்லாம் கண்டுபிடிக்க விவசாய இல்லையாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த படம் இருக்குங்க, இந்த அம்மன் ஒரு படம் வரும்ல, சண்டா வருவானே, அந்த படத்துல லாஜிக் ஃபிளவர் கண்டுபிடிச்சு அப்படிங்கிற. இல்ல நான் என்னங்கிறேன்னா, உனக்கு பாருங்க இது ஒரு என்ன அட்வான்டேஜ் பாருங்க. இப்படி ஒரு குப்பை படம் எடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு ஜோன்ல போயிருங்க தெரியுமா. லாஜிக்கா யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, விமர்சனங்களுக்கு பெத்தடிக் கண்டிஷன்ல போயிருவீங்க இல்லையா. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட படம் ஆயிருவீங்க நீங்க. அவரு எங்க தெரியுமா அடி வாங்கினாரு, இவர மாதிரி லிங்கு மாதிரி பேசி வாங்கிட்டு. அதுதான் ஒரு விஷயம். ஏத்தாளம் பேசினா இன்னைக்குமே கர்மா இஸ் a bitch brother. ப்ரோ ஆக்சுவலா அந்த படத்துல நல்ல காஸ்டியூமிங், நல்ல விஜயோட ஆக்டிங். விஜய் தான் எனக்கு படத்தே திணறி தூக்கி. நான் என்ன தெரியுமா சொல்றேன், பீஸ்ட்ல என்ன மாதிரியான மியூசிக், திரை தீப்பிடிக்கும் மாதிரி ஒரு தீம் வருமாடா மறுபடியும். அந்த மாதிரி ஒரு செம எக்ஸ்டெண்டடான ஒரு சீனுக்கு இந்த கார்னர் இருந்து அந்த கார்னருக்கு தலைவன் நடந்து வந்துட்டு இருப்பான். அது ஓகேங்க. இது வெள்ள சட்டை ஓட்டு கன்ல சுடுவாருங்க, அது யார் முன்னாடி 2 பேர் யார் போர்டு குடிச்சாங்க தெரியுமா? இவரு இதை நான் சொல்லுவேன், நெல்சன்ஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து வந்த 2 கேரக்டர்கள். ஏன் பிரதர் இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப டாக்டர் பாருங்க, யோ ஆக்சுவலா
ஐ சி நீங்க லோகேஷ் கனகராஜோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பத்தி யூஆர் சோ அமேஸ்ட் அண்ட் யூஆர் டாக்கிங் ஹை திங்ஸ் அபவுட் இட். பட் மதர் ஃபக்கர்ஸ், ஐ எம் சோ இன்ட்ரெஸ்டட் இன் நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஏன்னா இப்ப டாக்டர் படம் எடுத்துக்கங்க. டாக்டர் படத்துல உங்களுக்கு வந்துட்டு இவன் இருக்கான் இல்லையா, சிவகார்த்திகேயன் இருக்கான் இல்லையா. சிவகார்த்திகேயன் ஹீஸ் இன் த ஆர்மி ஒர்க்கிங் அஸ் எ டாக்டர். பட் ஹீ கேன் ஆல்சோ என்ன சொல்றது, கோவா போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அவரால். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப இவரு வந்து கென்ஸு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளு யார், நம்ம பீஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு விமன் அவெஞ்சர் இப்ப இதுல அந்த பொடி படம் வருமேங்க, நயன்தாரா நடிச்சிருப்பாங்களே, கோலமா கோகிலா. அதுல நயன்தாராவும் ஒரு டெட்லியான விமன் தான் இல்லையா. சோ இந்த யூனிவர்ஸ பார்க்கும்போது எனக்கு நீ எப்படி இது வந்து ஆர்மி பிலிம்ல இருந்து இதுல இருந்து ஏதோ ஆர்மி பிலிம் வருமா, இல்ல எப்படியான யூனிவர்ஸ்குள்ள இது போக போகுது, பிளஸ் ரெடின் கிங்ஸ்லிக்கு நீ என்ன மாதிரியான ரோல்ஸ் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த ரெடின் கிங்ஸ்லியோட ரியாக்ஷன்ஸ், அந்த மேனரிசம்ஸ், அந்த சீன்ஸ் which comes out of ரெடின் கிங்ஸ்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சிரிப்பு வருது. வன்மத்தை கக்குறீங்க நீங்க. ஆனா இந்த படத்துல நல்லா இருக்குங்க, டாக்டர் நல்லா இருக்குங்க. அதான் சொல்றேன், டாக்டர் உள்ள ஸ்கேட் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. வீஸ்ல வந்து சிரிச்சிருச்சு, நான் பக்கத்துல இருக்கவங்க மேல விழுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆக்சுவலா அது மாதிரிதான் ஆயிப்போச்சு எனக்கு. பீஸ்ட் வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது, ஆனா மக்கள் வந்துட்டு ஆரவாரப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எடுத்த மாதிரி இருக்கு. கதை வேணுங்க, என்னதான் பெரிய காமெடி புளுத்தியானங்களா இருந்தாலும் கதை வேணுங்க. இருந்து என்னது, விஜய் தனி மனிதனாக வாளை காப்பாற்றுகிறார் தீவிரவாதிகளிடம் இருந்தா, இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்க நடுவில் நம்பாலு நெகோசியேஷனுக்கு வருவாரு. உங்க அம்மா சொன்னாங்களா அந்த படத்துக்கு வர வேணான்னு அப்படின்பாரு. இல்ல எத்தனைன்னா அதுல வந்துட்டு அவன் ஃபுல் விஜய் பில்டப் சீன்ஸ். விஜய் எனக்கு தெரிஞ்சு இந்த செல்வராகவன் பீக்ல இருந்தப்ப விஜய் படம் கேட்டிருப்பான் போல. சொல்றதை கேளுங்க, படம் பண்ண கேட்டப்ப உங்க எல்லாம் படம் பண்ண முடியாது, நல்லா நடி முதல்ல, அதுக்கப்புறம் படம் பண்ணுவோம்னு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் செல்வராகவன். அதுதான் வந்து விஜயை ரெக்ரூட் பண்ணி பார்த்தா படம் ஃபுல்லா என்னை பத்தி இவன் வந்து பில்டப் ஏத்துறா என்ன அப்படின்னு சொல்லி இறக்கி இருக்கிறான் எங்களோட பையனை. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் தானே நான் செவினி சேர்த்து நாளா பப்பி நீ நெகோசியேஷனே பண்ண வேண்டாம் மோடான்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. நெகோசியேஷன் பண்ண சொன்னா நீ யாரா ஒருத்தருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க உள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பில்டப்னு நான் சொல்ல வரும்பொழுது வலிமை ஓடி ஒளிகிற ஆள் இல்ல தேடி அடிக்கிற ஆளுன்னு எப்படி சார் இப்படி வேற மாதிரி இருக்குறீங்க. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி நல்ல நாளுதான் நல்ல நேரம் தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அர்ஜுன் ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. ஊம்பு போய் அப்ப உட்காந்து என்னடா பிரச்சனை உனக்கு, டேய் தலை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது 2 வருடம் எத்தனை வருஷம், 3 வருஷம் சவுகார்பேட்டை சேட்டா மாதிரி இருப்பான்டா அஜித். அதுல ஹேர் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும்டா, ஒரு இதுவே இருக்காதுங்க. ஒரு சீன் டு இன்னொரு சீன் கன்வர்ஷன்ல இப்படி அதுக்குள்ள எப்ப டை அடிச்சுட்டு வந்தாரு, இத்தனை பிரச்சனைகளும் டை அடிச்சுட்டு வந்துருக்குறாரு பாரு. திடீர்னு சேட்டு மாதிரி இருப்பாரு, திடீர்னு நார்மல் ஹேர் ஸ்டைலு. நான் ஒரு வேளை எந்த மாதிரி ஆயிருந்தா, ஒருவேளை அஜித்துக்கு இவ்வளவு வயசாகி அந்த படத்துல கல்யாணம் ஆகலைங்கிற டிப்ரெஷன்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்கிற மாதிரி இருக்கு. ஹியூமா குரேஷி மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறா, அவள்கிட்ட ஒரு சின்ன இது கூட இருக்காது அவருக்கு. சலனமே இல்ல, சலனமே இல்ல, சரச சரளாமங்களுக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இது மாதிரி அது இந்த நித்யானந்தாவோட ருத்ர பீடம் ஒன்று இருக்குல்ல, அது வேறது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிளானட்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் கைலாசம் அந்த மாதிரி அந்த கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது இன்னி வரைக்கும். ஆனா ஃபுல்லா எல்லாம் இதுதான் அப்டேட்டட் டெக்னாலஜி, அப்டேட். அதை விட சாத்தான் ஸ்லேவ்ஸ் நம்பாளுங்க, சாத்தானின் அடிமைகள். அவனுக்கு பிரம்மாண்டம் பண்ணுவானு. அந்த படமும் இதே மாதிரிதாங்க, சரியான ஒரு பிடிப்பே இல்லாத படம். அதுலயும் வந்துட்டு இன்னும் முக்கியமாக இது
ஆஹ் அந்த வில்லன் வில்லன் ரோல் பண்ணதும் சரி, அஜித்தோட ஸ்டன் சீக்வன்சஸும் சரி, அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு கேள்விதான் கேட்க தோணுது, ஏன் இது இரவு நிழல் மாதிரி ஏன்பா ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம். எனக்கு சிரமத்தை கொடுத்துருச்சு. ஒரு சில படம் எல்லாம் வந்து எதுக்கு என்ன எதுக்காக இப்படி ஒரு படம் பண்ண எடுத்தங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான படம் ஷார்ட் அண்ட் ஸ்லேவ்னு ஒண்ணு இருக்காடா ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல இல்லைங்க, சாட்டனிக் ஸ்லேவ்ஸ் ஆனா இருக்கானுங்க. கல்ட் இருக்குடா, அது இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்களா பைத்தியாரங்களாட்டா? பைக் கேங் எவனோ ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு கார்னர் இருந்திருக்கிறானுங்க, அதை எவனோ படமா எடுப்பானோட கோட்பாடு. எம்ஜினாவோட கோட்பாடு படி என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வந்துட்டு ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள்ல, அப்புறம் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல தான் வந்துட்டு அவனுக்கு இந்த சாத்தான் பிலீவர் சொல்லிட்டு, ரஷ்யா இல்ல அமெரிக்கன் கண்ட்ரீஸ் தான் இங்க சாத்தான் பிலீவர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கைதி படம் இருக்கு இல்லையா, கைதி படம் ஏங்க இந்த வடிஸ்டிட்டி கேம்ல சுத்திட்டு இருப்பானு இல்லைங்க. ஆமாங்க, சொல்றது கேளுங்க. கைதி படம் இருக்கு இல்லையா, ஆமா, கைதி படத்தோட ஒரிஜினல் படம் இருக்கு. கைதி பிரிசன் ஏதோ ஏதோ ஒரு பிரிசன் சம்திங் ஏதோ வரும்டா, சரியா? அந்த படத்துல பைக் கேங் இருப்பானுங்க. ஸோ 2 பேரும் ஒரே நாள் உட்காந்து இந்த இன்டர்வியூல, ஆமா நாங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல சந்திச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா, லோகேஷ் கனகராஜும் வலிமை டைரக்டரும். ஸோ அன்னைக்கு வந்து இந்த படம் அந்த பிரிசன் இது பார்த்துருப்பானுங்க போல. ஸோ அதுல இருந்து இவர் கைதியையும் அவர் வந்து இந்த பைக் கேங்கையும் ரிப்பாஃப் பண்ணியிருக்காரு. சரி, லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மூளைக்கு கைதி ரிப்பாஃப் பண்ணிட்டான், இவனுக்கு இருந்த மூளைக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாப்ல. இல்ல அப்ப கூட இல்லங்க, அப்ப கூட எச்சினத்தை நான் கிழிக்க மாட்டேங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து இவன் கார்த்திக் கிட்ட போய் கதை சொல்லணும், அப்பல அவன் 1000 கேள்வி கேட்பான். நல்ல படமா இருந்தாலே அவன் வந்து 1000 கேள்வி கேட்டு சாவடிப்பான் அப்படின்னு எடுத்துட்டு அவன் எது சொன்னாலும் ஓகே சொல்லாம, சாய் சாய்மா அவனுக்கு எதையாவது கதை இருக்குன்னு சொன்னா படம் பண்ண மாட்டாரு, நம்பிக்கை இருக்குன்னு படம் பண்ணுவாரு. அவ்வளவுதான், தன்னம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இருக்கு சார் அப்படின்னு சொல்லா ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை தனி வழின்னு சீருதே அப்படின்னு போயிருவாப்ல. சரி நீங்க படம் பண்ணி வைங்க, நான் போய் ரைடு போயிட்டு இந்த மாதிரி சொல்லணுமாண்டா. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னத்துல வந்து எல்லா ஃபுட்டேஜும் ஸ்கிராப் ஆகி அவ்வளவுதான், படமே போச்சு, பெரிய ஆக்சிடென்ட் எல்லாமே போயிடுச்சு. தன்னம்பிக்கை இருக்கு, வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கோபுரோல கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கு, அந்த கோபுரம் ஃபுட்டேஜ்ல என்ன தெரியுமா சொல்லுவாரு நம்மாலு, என்னது என்ன தேடிட்டு இருந்தீங்களா, என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா அப்படிங்கிறாரு. அங்க இங்க சுத்தி பாரு, எங்க பேத்தாலும் தலை பேரு, தலையை முடிஞ்ச ஆளுனா யாரு, தில்லு இருந்த எங்களாண்ட கூறுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களா நாங்க. டேய் பூமரங்கள் போடாத பக்கம் இருக்கு. ஏண்டா தலை இன்னொன்னு வரலாம், எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு சீன் இருக்கு அந்த படத்துல. எவ்வளவு எஃபர்ட் ஒரு வில்லனுக்கும் இவனுக்கும் வந்து சேஸ், சரியா? சரி வாங்க சேஸ் பண்ணி போற இது டக்குன்னு நம்ம இந்த மோட்டர் கிராஸ் கோர்ஸ்க்கு போயிரும், போய் மேல ஃப்ரீஸ்டைல் ஸ்டன்ட்ஸ் பண்ணிட்டு பாத்திருக்கேன். ஸ்டன்ட்ஸ் பாம்பே சர்க்கஸ் ஸ்டன்ட்ஸ்ங்க ஃபுல்லா. டேய் ஒருத்தன் தொலைச்சிட்டு இருக்கான், அவன் எப்படா ஃப்ரீஸ்டைல் ஸ்டன்ட் பண்றது ஒண்ணுக்குள்ள போவான்? யோ நீ வந்து இங்க பாருங்க, நீ லாஜிக்கோட பாக்குறவன், ஆனா அவர் வந்து எந்த மோட்ல இருக்காருன்னா, இப்ப எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன்னு ஒரு படம் எடுத்தாரு, அதென்ன கதைக்காக எடுத்தாரு, நம்ம ஊர்ல எவனுமே ஜப்பான் பார்த்தது இல்லையே, ஜப்பானை பார்க்கட்டுமேங்கிற ஒரு பொது நலத்துக்காக எடுத்தாரு. அந்த மாதிரி தான் தலைவரும், யாருமே பைக் ஸ்டண்ட் பார்த்தது இல்லை, சரி பைக் ஸ்டண்ட் பாருங்கிற ஒரு பொது நலத்துக்காக எடுத்து செய்யுங்க, அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நான் யோசிச்சேன் தியேட்டர்லயே அஜித்தோட வலிமை வந்து ஏதாவது டிவில போட்டாருன்னு நினைச்சு மாத்திருவிட சேனல். இது டக்குன்னு இவன் வந்தான்னா இவன் வந்துட்டான்னா தம்ஸ் அப் ஆட் மாதிரி ஆயிரும், பிஸ்கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்சுவலாவே பைக் ஆட் மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு ட்விஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தன் பைக்ல ஹெல்மெட்டை கழட்டி சிரிப்பான் தெரியுமா கேமரா பார்த்து, அதெல்லாம் பார்க்கும்போது சைட்ல ஃபாண்ட் போடுங்க பஸ், பைக் ஆட் ஓட்டுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். கட்டவரல் இருக்கும்போது கால் எதற்கு அப்படின்னு. ஆமா அதுல வந்துட்டு இந்த பைக்கு, அஜித்குமார், ரேஸ், இந்த மூணோட கனெக்டிவிட்டி இருந்தா ஃபேன்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவதற்காக வச்சுட்டாங்களா, இல்ல இந்த சாத்தானிக் ஸ்லேவ்ஸ் கூட பைக் கனெக்டிவிட்டி இருக்கு, சோ அதனால அஜித்குமார் தான் இந்த ஸ்கிரிப்ட் செட் ஆகுன்னு நினைச்சானுங்களான்னு தெரியல. எப்படியோ வந்து முளைய அரைச்சிட்டானுங்க. ஒரு சீன் வேணா நல்லா இருக்குங்க,
இந்த லாரி ஓட்டிட்டு வருவாரு அஜித், இந்த போலீஸ் பஸ் ஒன்று ஓட்டிட்டு வருவாரு அஜித் குமார். ஆமா, அது கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க கஷ்டப்பட்டு. பட் அது எனக்கு அப்பயும் ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சீன் ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஆக்சுவலாவே கொஞ்சம் இது காமெடியா சொல்றேன், நான் சீரியஸாவே எனக்கு கொஞ்சம் மெய்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன்னா வந்து படம் கிடையாது, படத்துக்கு முன்னாடி ஒரு மேக்கிங் ஃபுட்டேஜ்ல தலை வந்து பைக்ல ஸ்கிட் ஆகி கீழே விழுவாரு. விழுந்து அப்படியே எந்திரிக்கும் போது ஒரு அப்படி ஒரு மியூசிக் வரும் பாருங்க, சதுரிட்டாங்க. தலைடா எவன் மங்காத்தால சொன்னீங்களே தலைனால பண்ண முடியாதுன்னு சொல்லி அது உண்மையான ப்ரூவ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ஒருவேளை அஜித்தே அதை ப்ரூவ் பண்ணு, அந்த மங்காத்தாவோட கிரிட்டிசிசத்தை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த படம் எடுத்தாரோங்கிற ஒரு டவுட் இருக்கு. வைமி படம் எடுத்தாரோ பைக் அந்த இந்த ஓட்டி அலங்கழிக்கிற மாதிரி அப்படின்னு. இதுல ஃபுல்லா ஹெல்மெட்டுக்குள்ள நான் தெரியும். ஏன்னா இதுலயே இருந்தாலும் அத்தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆல் மை சினிமேட்டிக் career I am trying to prove one thing. I am a biker, I know bikes and I can do stunts ங்கறத ப்ரூவ் பண்ண தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அஜித் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலடா. இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் தான்டா அத வந்து புஷ் பண்ணிட்டாங்க. மாப்ள ஹெல்மெட்டுக்குள்ள லைட் இருக்குமாடா, கண்ணுக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி. எனக்கு தெரியும் நீ கேப்பற. அது நம்ம சிவகங்கை சிவா மாதிரி படம் பண்ண வரும். இல்ல ஏன்னா வந்து உனக்கு என்ன வண்டி ஓட்டும் போது உனக்கு வந்து கண்ணு தெரியவே தெரியும். ஏன்னா வெளிச்சம்னாலும் வெளியே தெரியும். உள்ளே பிடிச்சு நடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கண்ணு தெரியாம செதுக்கு. அஜித் குமார் தெரியணும்லடா. ஆனா அஜித் குமார் இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் உள்ள லைட் போட்டுருவாரு. எனக்கு என்னமோ அது சிறுத்தை சிவா சொன்ன மாதிரி தெரியல. இல்ல அது நீ வந்து லைட்ட பாக்குற, நீ பாக்குற நான் தேடுறேங்கிற மாதிரி. நீ லைட்ட பார்த்த, நான் எதிரிமா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்து, அடுத்து கிறிஸ்டின், அடுத்து முஸ்லீம், 3 சாமி. இல்ல உங்க ஆத்தால ஒரு 3 சாமி கொடுத்துருக்கீங்க, அம்மா 5 சாமி கொடுத்துருக்கீங்க ஸ்டைல்ல பண்ணுவாரு. அவங்க தெரு சாமி கும்பிட்டு அவங்க உட்காந்து கர்ப்பிணி போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. தெரு சாமி கும்பிட்டு மாப்பிள்ள எனக்கு என்னன்னா 3 சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமும் பைக் சீன் காமிப்பானுங்க. நான் வந்து ஆக்சுவலா ஏதோ ஒரு ட்விஸ்ட கண்டுபிடிச்ச ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அந்த ட்விஸ்ட் வரவே இல்லை. 4வது சாய்பாபா கோயில தேடி கண்டுபிடிப்பாரு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் வந்து நல்ல வேலை நடுவுல பாபா கோயில வண்டி நிறுத்தி ஒரு ஆரத்தி மகா ஆரத்தி பார்த்துட்டு கிளம்பும்போது உள்ள இறங்கி இருப்பாரு. உள்ள பார்த்தா சிவா தேர் எழுதிட்டு இருப்பாரு, பாபா தேர். பாபா வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு, பாபாவே இருப்பாரு. பாபாவே இந்த அறிவர் வார்த்தை நின்று குடலை வெளியே எடுத்து கழுவிட்டு குடலை உள்ள வச்சுட்டு இருப்பாரு அவரு பாபர். அங்க நம்பால் இருப்பாப்ல. பாபான்னு வந்துட்டாலே எனக்கு வந்துட்டாலே இவரு உள்ள இருப்பாப்ல. பாபாவும் இருக்காரு, பக்கத்துல பாபா பக்கத்துலயே பாடிட்டு இருப்பாரு. பாபா தான் சரியான கியூட் பாய்டா பாபானா, நல்ல கியூட். எனக்கு தெரிஞ்சு சச்ச சாஃப்ட் சாமி படம் இருந்தே இல்ல பாபா படத்தை தவிர, சாய் பாபா படத்தை தவிர. அதே மாதிரி பாபாக்கு டாக்ஸ் இருக்காது. பாத்துருக்கிறியா இந்த சாமி படங்கள்லயே வந்துட்டு இந்த அம்மன் படம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி முருகன் படம், இதெல்லாம் வந்துட்டு இந்த வீரதீர செயல்களை திடீர்னு அம்மனை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கும். அந்த மாதிரி கோபப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா சாய்பாபா படத்துல வந்து மேக்சிமம் எஃபெக்ட் தட் சாய்பாபா கேன் டூ இஸ் கெட்டிங் அவுட் ரேஸ் ஃப்ரம் த ஐஸ் தான். அந்த ரேஸ் வரும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் சாந்தமாய் சிரிச்சிருவார், அவ்வளவுதான். கையில வரும், அப்படியே நிம்மதியா இருப்பாரு. பாபா ஒரு நைலிஸ்ட். எனக்கு என்னமோ பாபா நைலிஸ்ட் ஆனது இவருனாலதான் நினைக்கிறேன். நம்மால எஸ்பிபியோட பாட்டுனாலதான் நினைக்கிறேன். பாபா சரணாலயம் அது எல்லோருக்கும் சரணாலயம். சாயிராதா சாயிராம் சாயி ஷாமும் போடுதே நீ இதாயிருவேன். நாகசாய் ட்ரஸ்ட்ல அவுட் ஆஃப் டாபிக் தான். ஆனா பாபா எப்படி தமிழ் கலாச்சாரத்துல இருக்காரு? அது அந்த மீம் ஒண்ணு வச்சுல, நல்ல மீம். பணக்காரன் ஆயாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, டைல்ஸ் வீடு கட்டியாச்சுன்னு நீ பாபாக்கு மாற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுதான், நீ மாரியம்மன் காளியாத்தான் கும்பிட்டு இருந்தா மதிக்க மாட்டானுங்க, சாய்பாபாவுக்கு மாறிட வேண்டியதுதான் அந்த மீம் மாதிரி. சாய்பாபாக்கு மாறுறது பிரச்சனை இல்ல மாப்பிள, வருஷம் சீரடிகளையும் போறானுங்க மாப்பிள. இங்க இருந்து ஆன்மீக சுற்றுலா இது இதெல்லாம் மாத்திருவாங்கடா. டயல் டியூன்லாம் ஜெய் ஜெய் சாயிராம் சாயிராம் சாயிராம்னு வரும், பக்தியோட பாடு. போன நீங்க டிவைடா அட்டன் பண்ணா என்ன தெரியுமா கேட்பானு, கடனை குடுறா அப்படிம்பானு.
நீயப்ப இது ஜெய் ஜெய் இது வந்து சாயிராம் சாயிராம்னு கட் பண்ணிடலாம். கம்யூனல் அபியூஸ் மாதிரி இருக்கு, வேண்டாம் பிரதர், இந்த வன்மம் வேண்டாம். கம்யூனல் அபியூஸ் இல்ல, நீங்க வந்து இத சேட்ஜி கூட சிங்க் பண்ணி வட்டி கிடக்காரனா மாத்துறீங்க. நான் மாமாவை வந்து நான் பொதுஜனமா வந்து பாக்குறேன். பாருங்க, நான் வந்து பாட்காஸ்ட் எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாரு. சேட் ஜின்னு நீங்க சொன்னதே நான் இப்ப கிரேட் ஜின்னு மாத்துவேன். கிரேட் ஜி கிரேட் ஜி கிரேட் ஜி ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் சென்சார் மொமெண்ட்ஸ் तुम्हारा बेटिंग நம்மால ஹிப் ஹாப் when I say hip hop you say தமிழா இல்லையா? ஆமா. அவர் படம் வரலையா பிரதர் இந்த வருஷம்? வரல பிரதர். அதனால என்னங்க தமிழ் திரையுலகத்துக்கு சிவகாமியின் சபதம் அது இந்த வருஷமா போன வருஷமா? 2 பேர் இருப்பானு இல்ல, அண்ணன் தம்பி 2. அதான் சிவகாமியின் சபதம். எப்படி படம் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? சிவகாமியின் சபதம் ஞாபகம் இருக்காதாங்க, நல்ல புக்குங்க, அந்த ரைட்ல எடுத்துட்டாங்க பையன். சிவகாமியின் சபதத்துக்கு கதை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா, சிவகாமின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க, அவங்க ஒரு சபதம் போட்டாங்க, முடிஞ்சு வச்சு. என்ன சபதம்? என்ன வீட்டுல இருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க கல்யாணத்தினால, அவங்க வீட்டுக்கு போய் நான் என் புருஷன் கூட நல்லா வாழ்றேன் அப்படிங்கறத காமிக்கணும்ல, அது சபதம் தானே? ஆமா சரி ஓகே. அப்ப எப்படிங்க? அப்ப நம்ம 2 பேர் 2 பையங்க, 2 பசங்கள்ல ஒருத்தன் வந்து மாடர்னா இருப்பான், ஒருத்தன் ஊர்ல காளமாடு அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் ஹிப்ஹாப் அந்த மாதிரி ஹிப்ஹாப்பா இருப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன குட்டி த்ரீசம் தான் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வருதுன்றாங்க விவசாயத்தை பத்தி. அது பத்தி எல்லாம் வருது. தமிழா படத்துல விவசாயம் வரும், தமிழ் கலாச்சாரம் வரும், இது பெண்ணடிமை வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் எனக்கு கிளப்ல மொபைல பாடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெண்ணடிமை பேசினா கரெக்டா இருக்கும். பாரதி அது வரும், சாதி அது வரும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுவாரு, இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்ல மனுஷன், நல்லா இருந்தா சரி. நான் அதாவது இப்ப சூப்பர் செக்வே பாருங்க, நீங்க வந்து சின்ன ஹிப்ஹாப் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. பெரிய ஹிப்ஹாப் நடிச்சு 2 படம் வந்துச்சு, அதுல ஒரு படத்தை ஃபர்ஸ்டே இந்த சரி வேணாம் அது பெருசா பேச வேண்டாம், அது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு டம்மி படம் அப்படின்னு சொல்லி பிரின்ஸை விட்டுட்டோம். ஆனா இன்னொரு படத்தை விட முடியாது. பெரிய ஹிப்ஹாப் நடித்து 100 crore கிளப்பை அடித்து உடைத்த டான், டிஓஎன் டான். டான் போன பாட்காஸ்ட்ல பேசும்போது நீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றீங்க. நான் உடன்பாடு இல்லைன்னு சொன்னா? ஆமாங்க, இந்த படத்தை காலத்தால் அழிக்க முடியாத படத்தை நான் பேச மாட்டேன்ட்டீங்க. அது ஏன்னா குட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2022ல வந்து டானுங்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு விரும்பினேன். ஆனா ஒர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2022 ஃபுல்லா டானுங்கிற பேர் மட்டும் தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க விரும்பலாம் ப்ரோ, பொதுஜனம் உங்களை கல்லெடுத்து அடிக்கும் ப்ரோ. பொதுஜனம் ஆக்சுவலா யாருக்குமே டான் பிடிக்கலங்க. ஆனா எப்படிங்க அந்த படம் ஹிட் ஆச்சு எனக்கு புரியலங்க. அப்பா சென்டிமெண்ட் இருக்கு, பாடல்கள் ஹிட், காமெடி அப்படின்னு. ஏன்டா அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபாதர் இருந்தானா நல்லா கல் எடுத்து வண்டையில விட்டு கொள்ளுண்டா, அழுகாச்சு புண்டை விட்டுருக்கான் கருமம். ஏங்க அப்பதாங்க நல்லா இருக்கு. அவரு டைரக்டரோட கதையை அவரே எடுத்திருக்காரு போல. பே கண்ணால பேசிடாதே, நீ என்ன புண்ணிக்கு காலேஜ் போற, என்னடா படம் இதெல்லாம், ஏன்டா சினிமா பாக்கணுங்கிற மாதிரி இருக்குடா. ஏங்க அந்த படத்தோட ஃபேன் பேஸ் இதெல்லாம் பாட்காஸ்ட்ல பேசி ஜோக்குங்க, ஜோக்குனால ஓடுன படங்களாம். ஜோக்கா? என்ன ஜோக் இருந்துச்சு அதுல? என்னங்க சொல்றீங்க? 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த படத்தை பார்த்தேன். ஒரே ஒரு ஜோக் இருந்துச்சு, படம் முடிஞ்சு ஒண்ணு கரைச்சிட்டா வருதுன்னு பாத்ரூம் வந்து கண்ணாடியில பார்த்தா அதுல ஒரு ஜோக்கு தெரிஞ்சு, ஜோக்க பார்த்து நிம்மதியா வீட்டுக்கு வந்தேன். நிறைய ஜோக் இருக்கு ப்ரோ அதுல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜோக்குன்றானே ஜோபிங்க. அதை விட எஸ்ஜே சூர்யாவுக்கு சம்பவம் பண்ணி விட்டு கடைசியில திரும்பி வாத்தியார்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா அப்படியே ஹார்ட் ஃபெல்ட்டா வந்து டேய் ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்றா பண்றேன் அப்படின்பாரு, ஷூட்டிங் போற விஷயம் ஏதாவது வேணா சொல்லு பண்றேன் அப்படின்பாரு. நல்ல ஆளா மாறிடுவாரு. டக்குன்னு சிவா மேல ஒரு கே ஃபெட்டிஷ் வந்திருக்கு போல அவருக்கு, இவனை செடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்த படத்துல சிவானா வந்து டானா, அதாவது இந்த ஸ்கூலோட காலேஜோட டானு. அது கெத்த. அந்த ஷார்ட் பாத்திருக்கீங்கல்ல, நீதான் இனிமேல் டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்ணாடி விஷயம்னா கண்ணாடி அப்படியே வந்து மாட்டி, ஏ ஜல்ல புள்ள ஜங்கு தக் லைஃப் புள்ள கிங்கு
டான் செட்டிங்கு அனிருத்த சொல்லணும். அப்படி வரும். அதுதான் ஒரு இன்னொன்று bro, இந்த இந்த அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி ஜங்க்கு விருமன் வந்துச்சு. விரும்பன் வந்துச்சு. விருமனை விட்டுருவோம். ஆமா சில்லி சிக்கனா ஏங்க அந்த சில்லி சிக்கனை கொண்டு வாங்க. சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் சிக்கன் இன்னும் வராது. மதுரை மயிர்கள் ஏஜென்ட் கண்ணாயிரம் வந்துச்சுங்க. ஏஜென்ட் கண்ணாயிரம். அதுதாங்க சாய் ஸ்ரீனிவாஸ் ஆதிரியா மனோஜ் கீதா. ஐயோ பிரதர், என்ன பிரதர் எடுக்க எடுக்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வேற சீரியஸாவே நான் வந்து பக்கத்துல ப்ரெஷர் டேப்லெட் வச்சுட்டு உட்கார அளவுக்கு போறேன்டா. டென்ஷன் ஆகுதுடா எனக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. கண்டென்ட் பேச முடியல என்னால. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 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 வருடத்தோட ஒரு பெரிய புது வரவு தமிழ் சினிமாக்குன்னா அது நான் யார சொல்லுவேன்னா சங்கர் பொண்ணு. இந்த பல்ல கடிச்சிட்டே இருப்போம் தெரியுமா, ஒரு கோவம் வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. தெரியும் 2 கையில முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஒண்ணு இருக்கு, டேடி மாஸ்டர் டான்ஸ். விருமன்ல வந்துட்டு இந்த புதுவரம் இருக்காங்க அவங்க போட்டது போட்டீங்களே காலையில இசிவே வராம போச்சு. ஐயோ ஐயோ சில்லி சிக்கன் ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் இந்த பறவை மாதிரி குமிஞ்சிட்டே போடுவாங்க. நிம்மதியா போயிடலாம். அந்த ஸ்டெப்ப பார்க்கும்போது ஸ்கிரீனிங் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிடலான்னு சோசியோபேத்தா மாறி என்ன ஸ்டெப் டேடி மாஸ்டர் வந்துட்டு வெளிநடப்பு செய்யணும். இல்லடா அதோட கெத்து ஆளை புடிச்சிட்டு டேய் அந்த ஃப்ரேம் லோ ஆங்கிள் வைக்கணும் இருக்காங்க. சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பானுங்களா தெரியும். உட்கார்ந்து இருப்பான். அந்த அம்மா குளிர் அடிக்கிட்டு இருக்கு ஃப்ரேம் லோ ஆங்கிள் இருக்கிறதுனால. இல்லடா நான் என்னங்கிறேன், அதுல இன்னொரு ஷாட் இருக்கு தெரியும்ல. எமகா ஆர்எக்ஸ் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அந்த அம்மா முன்னாடி கையை நீட்டிட்டு வந்துட்டு இருக்குட்டா. ஏமா கேட்ட சர்க்கஸ் ஆகாதிக்கிறாங்கிற மாதிரி வரும்டா. கஞ்சா பூக்கன்னால அந்த பாட்டுல வருமா இல்ல ஏதோ என்ன பாட்டு அது? ஆறுல ஏறிடத்தான் ஆமாங்க. சங்கர் பொண்ணு ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரடக்ஷனு என்னென்ன தெரியுமா எல்லாத்தையும் பண்ணணும்ல டான்ஸ். ஆனா அங்கதான் வந்தாரு ஜானி மாஸ்டர் போட்டு சுத்தடா ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பறவை வந்துட்டு குடிஞ்சிட்டு பறகுற ஸ்டெப்பு நிம்மதியா இருக்கு பாக்க. அதாவது 2 காலைக்கு முடிச்சுட்டு போன ஸ்டெப் இருக்கு 2 கையில. ஜானி மாஸ்டர் வந்தான்டா. Life was simpler, life was stress-free, unless one man came into the cinema universe, choreography universe, especially in Tamil cinema. That guy is called Johnny. எனக்கு ஜானி மாஸ்டரோட ஸ்டெப்ஸ் ரொம்ப பிரஷர் பண்ணும் bro. ஏன்னு தெரியாது, மென்டல் பிரஷர் ஏற்படுத்தும். கால மட்டும் தான் விட்டு வராங்க ஒரு பாத்திரிக்கல்ல. டேய் வாரிசுலயே ஷோபி மாஸ்டர் இதெல்லாம் நல்லா இருக்கும்டா. ஜானி மாஸ்டர் பாட்டு தானே எரிச்சலாம். ஜிமிக்கி பொண்ணு யாரு? ஷோபி. அவர் ராஷ்மிகா மந்தானாவோட பட்ஃபெட்டிஷோட அந்த அம்மாவை நேரா நிக்கவே விட்டுருக்க மாட்டாப்புல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஷோபி மாஸ்டரோட இன்புட் கிடையாது பட்ஃபெட்டிஷ். அது ராஷ்மிகாவே போட்டது. இல்ல நம்ம வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். தளபதிக்கு பல வருஷமா பட்ஃபெட்டிஷ் இருக்குங்க. இதுல பாத்திருக்கீங்களா போக்கிரில ஒரு பாட்டு இருக்கும், ஒரு அஸ்வினுக்கும் தளபதிக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கும். அதுல வந்து டக்குன்னு வச்சிருவாரு பின்னாடி பட்ல கை வச்சிருவாரு. பேசுனா அஸ்வின் என்னடா பண்ண அப்படின்னு திரும்பி பாப்பா பார்த்தன அப்படியே சிரிப்பாரு. அப்புறம் அஸ்வின் திரும்பி சிரிச்சுன்னா அப்படியே நடந்து போவாங்க. சரி இது நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இதை வச்சு சீன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து இது பெரிய டைரக்டர் கூட வரும்போதாலும் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. திடீர்னு அங்க இன்னொரு நெல்சன் கூட படம் பண்ணாரு தெரியுமா, ஒரு படம் வந்துச்சேடா வீரம் காப்போசிட்டா ஜில்லா. அதுல இந்த பட் ஃபெட்டிஷ வச்சு ஒரு சீனே இருக்கும். இவ இருக்காதுல காதல் பட்ல கை வைப்பாரு நம்மாலு. So this is like actually விஜயோட மேனரிசம்ஸ்ல இருக்குல்ல, ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கு முன்னாடி அந்த கட்டை வரலையும் ஆள் காட்டி வரலையும் வந்து அப்படியே உரசுவார் தெரியுமா.
கியூட் பதி மூமெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்ப பட்டுல கை அடுத்தவன் பட்டுல கை வைக்கிறதுங்கிறது வந்து பெண்களா இன்னப்ராப்ரியேட் இடத்துல கை வைக்கிறதுங்கிறது ஒரு கியூட் பதி தனம். டச் பண்ணலாம் ஆனா டிச் என்னை கேட்டா பண்ணக்கூடாது. என்னை கேட்டா பீஸ்ட்ல அந்த மாதிரி பண்ணிருந்தாருன்னா ஒர்க் ஆயிருக்கும் போல படம். பண்ண முடியலப்பா அவரால. பீஸ்ட்ல ஹீரோனே கிடையாது, அவங்க இருக்கு எங்க அரபி குத்து இருக்கேங்க. அரபி குத்து இவனை பாரு 6 feet இவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான். இப்ப இவனை கூப்பிட்டு போனா பாரு என்ன சொல்லுவாங்க. வேணாம். நானு இதே எனக்கு கண்டென்ட் எல்லாம் பேச தோணடா. எனக்கு வந்து இது மாதிரி ஒருத்தர நானே பைத்தியமா மாறிட்டு இருக்கேன்டா ஒன்னு யோசிச்சு. உனக்கு புரியுதா? அதாவது நானே டிரான்ஸ்மோடுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் பார்த்திருந்தேன். நான் உனக்கு அனுப்பிச்சு விட்டேன்ல. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்துட்டு அவர் வந்து என்னன்னா அவர் வந்து ஃபுல்லா ஒரு 50 வயசு 60 வயசு ஆச்சு சரியா. அவர் வந்து ஒரு 30 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஊழியம்னா இந்த சென்ஸ் இந்த உருகி உருகி பைபிளை படிச்சு பைபிள வந்து இன்டர்பிரட் பண்ணி ட்ரெடிஷ்னலா ஊழியம் பண்ணுவாங்கல்ல, அத பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆனா இப்ப பாருங்க என்னென்னமோ பேண்டு ராக் பேண்டு அந்த மாதிரி வந்துருச்சு. இது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த எல்லாமே கிருப 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 அந்த மாதிரி ஆயிடுச்சு சிம்பிளா. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்குல்ல, அவனுக்கு வீடியோக்கெல்லாம் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் வருது, என் வீடியோக்கு நான் 1000 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. வன்மத்தில் அப்படியே வெறியில நான் ஸ்டேஜ்ல இத்தனை பேர்த்திட்டு பேசிட்டு இருக்கேங்கிறது கூட தெரியாம அப்படியே பல்ல கடிக்கிறாரு, உருமுறாரு, என்னென்னமோ பண்றாரு அவரு. அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமே, ஏன் இப்படி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, இதுக்காக ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்றோமே லைஃப்ல அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சு என்னோட எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் அந்த மாதிரி ஆகுது எனக்கு. டக்கு டக்கு நான் டேப்லெட்டை போட்டு பேசுவேன். நான் இப்படி இந்த பேசிட்டு இருக்கு 4 லிட்டர் 4 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டேன் நான். சகோதரர் நீங்க அதுக்கு வந்து அந்த குமுத இறங்கி பறக்கிற மாதிரி ஸ்டெப்பை மிஸ் பண்ணாம இறங்குனீங்க வெக்க மாதிரி மாறுல சரியான வச்சுங்க. ஐயோ ஃப்ரீ தமிழ் சினிமா. ஜானி பிரதர் எப்ப மறுபடியும் தெலுங்குக்கு போறாரு, ஏன் தமிழுக்கு வராரு அவர்லாம் தெரியல. அவரு ஜென்ரலாவே நிறைய பேர் வந்துட்டு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, ஐ மீன் நல்ல கொரியோகிராஃபர்னு சொல்லிட்டானுங்க தமிழ் சினிமாவில் ஃபார்மேட்டு. அதனால டிரெக்டர்ஸ் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் நீ வெறியதாகிறானே இருந்தாலும் மேல விஜய போட்டு வைத்தறிச்சிருப்பாப்புல அரபி குத்துல. சோலோ இருக்கும் தெரியுமா, அல்லு அர்ஜுன் மாதிரி சோலோ போடுவாரு தெரியுமா விஜய். ஆமா, ஒரு கையில கம்பி புடிச்சிட்டு ஏதோ பண்ணுவாரு. அதே நரி போயிரும். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தான். அலமத்தி ஹபீபு அலமத்தி ஹபீப் வந்தானே ரொம்ப கொடுமையா இருக்கு பிரதர். 2022 மாதிரி ஒரு குப்பை படம் வந்த இயரே இல்ல பிரதர். வந்திருக்கு நமக்கு வந்துட்டு. அது ஏன் அவ்வளவு சிவியரா தோணுதுன்னா மனசுல கூட நிக்காத படங்கள் நிறைய இருக்கு. சரி, ஆனா நம்ம ஒரு படத்தை விட்டோம் பாத்தீங்களா. எனக்கு வந்து தியேட்டர்ல வந்து நான் வந்து தூங்குனது இல்லை பிரதர் எந்த படத்துக்கும். சும்மா சொல்லுவோம் நம்ம வந்து தூங்குறோம், ஓகே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனா தூங்குன ஒரு படம் இருந்துச்சு. என்ன படம்னு சொல்லுங்க. நம்ம தியேட்டர் நம்ம 2 பேர் போய் தூங்கணும் ரெக்லைனர் சீட்ல. ஆமா, மறந்துட்டீங்களா? ரெக்லைனர் சீட்ல தூங்குன ஞாபகம். குதிரைவால் அது 2022 வந்துச்சு. 2022 தாங்கிறத வந்துச்சு. அந்த மாதிரி அந்த புளுத்தி படம் குதிரைவால் யூனிக் ஷிட்டுங்க. அப்படியே உருகலாம் அப்படின்னாங்க அந்த படம் பார்த்து. ஒரு சில படம்லாம் ஏன் எடுக்கிறானுங்க பிரச்சனை வரும், அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ ஐ ஜஸ்ட் நான் குதிரைவாலை பத்தி பேசணுங்கிறதுல ஒன்றும் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் பீப்புள் நோ தட் ஐ ஃபீல் தட் 2021 ப்ரோ. அது ஏன் ப்ரோ 2021? ஐயோ குதிரை பூலு மேல ஒரு படம் போடலாம். வேற என்ன பிரதர் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? எதற்கும் துணிந்தவன், பெண்களை காக்கும் சூர்யா, அதுவும் 2021 தான். இல்ல அது மார்ச் மாசம் 2022 நினைக்கிறேன். அதுவும் பெரிய டைரக்டர் தான். சோ ஐ திங்க் லைக் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் இல்லையா. இதுக்கு மேல இதுல பத்தி இந்த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பத்தி பேசுறதுக்கான ஒரு பெரிய இது இல்ல. உங்கள்ட்ட ஏதாவது சூப்பரான இது இருக்கா? அவ்வளவுதான் ப்ரோ, படம் எல்லாம் பேசிட்டோம். ஐடியாஸ்
ஏன் இது வேர்ஸ்டா வந்துச்சுன்னா தெரியல. எல்லாம் பெரிய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வேர்ஸ்ட் படம். ஸோ ப்ராபபிள் 2023 we can expect good films from them. இது ரைட்டிங்கே வந்துட்டு ரொம்ப பூரா இருந்த படங்கள் தான் நம்ம பிரைமா பேசியிருக்கோம். ரைட்டிங்லேயே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற படங்கள் தான். ஓரளவுக்காவது இப்ப சர்தார்லாம் வந்துட்டு ஏதோ தேறிடுச்சு, அந்த அளவுக்கு கூட இல்ல. இப்ப கோப்ராலாம் அந்த அளவுக்கு கூட இல்ல இல்லையா? அதோட பிரின்ஸ் அதை விட மோசம், கோப்ரா விட மோசம். அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுதுதான் நமக்கே வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபீல் ஆகுது. என்னடா இவ்வளவு காசு கொடுத்து வந்து அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தேவையே இல்லாம நம்மளை இவனு ஜட்ஜ் பண்ணி படம் பண்றாங்களோ. அதாவது நமக்கு இவ்வளவுதான் போதும், கமர்ஷியல் ஆடியன்ஸ் இதே போதும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி படம் பண்றாங்களோன்னு ஃபீல் ஆகுது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச நம்ம அதேதான் ஃபார்முலாய்க்கா படம் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணோம். பிளஸ் இந்த நம்ம முன்னாடி போன குட் ஃபிலிம்ஸ்ல பேசின ஒன்னே தான், ஒரு ஒரு நல்ல கதை அதை கன்விக்ஷனோட டெலிவர் பண்ணாலே வந்து ஆடியன்ஸ்னால தான் அதே பார்க்க முடியும். பட் ஆனா வந்து ஒரு ஒரு கதை வந்து கிரியேட் ஆகிறது வந்து அது நல்ல கதைங்கிற கன்விக்ஷன்ல இருந்து கிரியேட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். அது தோ இட் மைட் பி என்ன சொல்றது, கருத்து படமா இல்லாம என்டர்டைனிங் ஃபிலிம் கூட ஒரு நல்ல கன்விக்ஷன்ல இருந்து உருவாகலாம். ஆனா வந்துட்டு கமர்ஷியல் ரீசன்னா அந்த ப்ராஜெக்டை கிக் ஆஃப் பண்ணுதுங்கிறது தான் ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையா இருக்கு. வாரிசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க ஒரு டைரக்டர் கம்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வித் ஹீரோ இன் தமிழ் சினிமா. அதனால தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவோட 2 மார்க்கெட்டும் ஜாயின் ஆகுது. அதனால ஒரு பெரிய வெஞ்சர் கிரியேட் ஆகுது, அந்த ஹீரோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஈஸியா பிரேக் ஈவன் ஆகுதுங்கிற ஒரு கமர்ஷியல் ரீசன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஷிட் தான் வரும். வாத்தி, அப்புறம் இந்த வார சூடு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரின்ஸு, அப்புறம் இன்னும் வரப்போகிற தமிழ் தெலுங்கு கொலாபரேஷன்ஸ், மலையாளம் தமிழ் கொலாபரேஷன்ஸ். மலையாள டைரக்டர் அந்த ரன் பேபி ரன்லாம் வந்து மலையாள டைரக்டர் தமிழ் எடுத்ததுரா இப்ப மாதிரி இருக்கு. கமலஹாசன் கூட ஒரு மலையாள டைரக்டர் மாலிக் டைரக்டர் சேர்றாரு. அது கொஞ்சம் பயமா, அது நல்லாதான் இருக்கும், ஏன்னா தலைவருங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு ஒரு படம் கிரியேட் ஆகுதுங்கிறது அந்த 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 கதையோட கன்விக்ஷன்ல இருந்து கிரியேட் ஆனா சூப்பரா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமா கத்துக்கணும்னு நினைக்கிறேன், கத்துக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீஸ்ட் படம் இதானதுக்கு அப்புறம் ஆப்வியஸா வந்து ஜெயிலர் படத்துக்கு ஒரு எஃபர்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனால வந்துட்டு இது வந்து ஒரு டோட்டல் கன்வர்ஷனா இருக்காது. திடீர்னு ஃபிளிப் த டேபிள் மாதிரி வந்து திடீர்னு எல்லாருமே நல்ல படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா கிடையாது. பட் ஆனா வந்து இதே மாதிரி கேவலமான அட்டம்ஸ் திரும்பி வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ரத்னகுமார் மாதிரி ஆட்கள் திருந்து போறதே கிடையாது. எந்த இடத்துல அவங்க எடுக்க போற படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ கெட்ட படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கெட்ட படங்கள்ல ஒர்க் ஆன படம், ஒர்க் ஆகாத படம், இதெல்லாம் தாண்டி இரிட்டேட்டிங் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அது வராம இருந்தாலே சூப்பர் தான். கரெக்டா? ஏன்னா ஒரு சில டைம் நீ ஒரு சில படத்துக்கு கூட ரெசனேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அந்த படங்களை அப்படியே விட்டுருவேன், சரிப்போ நீங்க ஒரு ஓரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம். ஏன்னா அது வந்து அந்த அந்த கிரியேட்டருக்கும் உனக்கும் சிங்க்ல இல்லை, அதனால உனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால போயிடுவேன். டான் கூட அந்த மாதிரி தான் வச்சுக்கலாமே. டான் கூட அந்த மாதிரி படமா தெரியல, டான் நான் கிழிப்பேன். பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அன்னைக்கு சொல்லும் போது வந்து நம்மளுக்கு ரெசனேட் ஆகல வருது, யாரோ ஒருத்தருக்கு ரெசனேட் ஆனதால தான் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் சென்சிபிளா இருந்துச்சு எனக்கு. ஆனா ரெசனேட் ஆகாதெல்லாம் தாண்டி இரிட்டேட் ஆகுறதுங்கிற மாதிரி படங்கள், வாரிசு மாதிரி படங்கள், இந்த மாதிரி படம் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா இங்க இருக்கவங்களுக்கு வந்து படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமே போய் எந்த மாதிரி ஆயிரும்னா வந்துட்டு மொத்தமுமே நம்ம ஆல்ரெடி கன்சியூம் பண்ணிட்டு இருக்க இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல கன்சியூம் பண்றோம் இல்லையா, ஒரு ஷிட்டு, அந்த ஷிட்டு தான் படத்திலேயே கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ஜோன்ல நம்ம இருந்துருவோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு எனக்கு. அவ்வளவுதான். அது நடக்காம இருந்தா 2023 சூப்பரா இருக்கும் நம்புவோம். 2023 நிறைய வேர்ஸ்ட் படங்களை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 2022 தான் பிகினிங் ஆஃப் இட்ஸ் எண்ட் மாதிரி 2022 தான் வந்து அந்த இந்த ட்ரெண்ட் இதா இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பட் ஆனா இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் பாதி ப்ராஜெக்ட் பாதியில நிற்கும் இல்லையா. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு தெளிவாகி 2023 முடிஞ்சு 2024 நம்மளுக்கு நல்ல படங்கள் வரும். 2023 சில கெட்ட படங்கள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்க ஒரு ரெட் அலர்ட் மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வர படங்களுக்கு போய் காசு செலவுனாதீங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட நான் வந்து என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். ஸோ டைலர் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து தான் சொல்லுங்க.
ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ரெப்யூட்டட் டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல படங்கள் எதிர்பார்க்குறேன், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு அவங்களுக்கு சீக்கிரமா படம் பண்ணுங்கிறத விட்டுட்டு நல்ல படங்கள் பண்ணுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு எல்லாரும் இந்த ஜோன்ல பண்றாங்க நம்ம அதே ஜோன்ல பண்ணணும்னு நினைக்காம அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுல படம் பண்ணாங்கன்னா சுற்றமும் சூழும் நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் ஒரு ஆடியன்ஸ்க்கு. எத்தனை படம் வந்தாலும் செலவு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 10 படத்துக்கு செலவு பண்ணாதான் ஒரு நல்ல படம் பார்க்க முடியாது, அதுக்கு நல்ல ரிவ்யூ வச்சு எந்த படம் நல்ல படமோ அதுக்கு மட்டும் போய்க்கலாங்கிற ஒரு காமன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும் எல்லாத்துக்கும். ஈவன் சினிமா லவர்ஸ்க்கே அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும். நிறைய நிறைய நல்ல ரிலேபிள் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து மொக்க படம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்டுக்கு ரெசோனேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ நன்றி. எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோட்ல மேக்சிமம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவலா நான் இந்த ஒரு ட்ரெண்டை கவனிக்கிறேன் நம்மளோட பாட்காஸ்ட்ல. ஸோ இந்த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸை பத்தின டாக் முடிஞ்சு, பட் ஆனால் பாட்காஸ்ட்டை வந்து நம்ம குட் ஃபிலிம்ஸ் பேசும்போது ஒரு சூப்பரான வைப் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பேசும்போது நம்மளுக்கே வந்து இதெல்லாம் கடந்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு ஜோன் வருது. கரெக்டா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு படத்தை ரோஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், ஸ்பூஃப் பண்ணலாம், பட் ஆனா எவ்வளவு நாளைக்கு ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு வந்து ஒரு படத்து மேல கோவத்தை வெண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு படத்தை பொலிட்டிக்கலா அப்ரோச் பண்ற ஆட்களுக்கு தெரியல, அது வேற கேமு, அது அவங்க பார்த்துப்பாங்க, அதை பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து நம்மள மாதிரி ஃபார் தோஸ் who see films only for the sake of that entertainment அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருக்கவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரோஸ்டிங் ஜோன்ல இருக்கக்கூடிய படங்கள் வர்றது வந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு படங்கள் மேல இருக்கு நீ சொன்ன மாதிரி நம்பிக்கையே வந்து உனக்கு சீரழிக்குது. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கே ஒரு லேர்னிங்கா தான் இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப இதா பேசினாலுமே எனக்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த இந்த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸை கம்பைல் பண்றதுங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸா தான் இருந்துச்சு, காண்டான ப்ராசஸாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடியன்ஸும் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்ஸ்ட் விஷயங்களை பத்தி இல்ல ரோஸ்டிங் அப்படி டாபிக் சஜஷன்ஸ் இல்லாம கொஞ்சம் கிரியேட்டிவா பிளஸ் இல்ல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவான ஆர்குமெண்ட்ஸ் இருக்க மாதிரி டாபிக்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணலாங்கிற ஐடியாலையும் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்லாம் வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து நிறைய பேர் டிஎம் பண்றீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா அது ஷேரா மாறிச்சுன்னா இன்னும் இன்னும் பெட்டர் லிசனர்ஸ் கிடைப்பாங்க. பிளஸ் எங்களுக்கும் பாட்காஸ்டோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ 2000 பேர் கிட்ட ஃபாலோ பண்றீங்க ஸ்பாட்டிஃபைல, பட் ஆனால் லிசன்ஸ் வந்து கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு ஸ்பாட்டிஃபை ஆப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கவனுங்களாம் வந்து தயவு செஞ்சு பாட்காஸ்ட்டை கேளுங்க, ஷேர் பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நாங்க வந்து திருப்பி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு நன்றிலாம் சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். பிளஸ் என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறது எங்களுக்கே ஐடியா கிடையாது, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ட்ரையான ஒரு ஜோன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு 2-3 டாபிக் சஜஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டாபிக்லாம் நாங்கள் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி மேஜிக் ஆஃப் மலையாளம் சினிமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பேசியிருந்தோம் இல்லையா. அது 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 பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து மலையாளம் சினிமாவே பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு மலையாளம் சினிமாவை பத்தி நீங்க ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்துட்டு கண்டிப்பா மறுபடியும் ஒரு மேஜிக் ஆஃப் மலையாளம் சினிமா வந்து ஒரு 4 படங்களை கம்பேர் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதனால அந்த மாதிரி நல்ல டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா இந்த பாட்காஸ்ட் நகர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது என்பதுதான் என்னோட ஃபைனல் கமெண்ட். ஸோ அதே தான். ஸோ கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.